தகுதியால் உண்மையான பிராமணனாக இருக்கும் போதுதான் இந்நிலையை அடைவது சாத்தியமாகிறது. பிராமணர் ஒருவர் சத்துவ குணம் அல்லது நற்குணத்திற்கு அடையாளமாக விளங்குகிறார். மேலும் நற்குணத்தில் இடம் பெறாதவர்களான மற்றவர்கள் சத்திரியர்களாகவோ வைசியர்களாகவோ சூத்திரர்களாகவோ அல்லது சூத்திரர்களை விட தாழ்ந்தவர்களாகவோ இருப்பார்கள். பிராமண நிலை நற்குணங்களை கொண்டதாக இருப்பதால் இதுவே மனித வாழ்வின் மிக உயர்ந்த நிலையாகும். எனவே குறைந்தபட்சம் ஒரு பிராமணரின் தகுதியையாவது ஒருவன் பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் அவன் பக்தனாக முடியாது. பக்தன் தனது செயலினால் ஏற்கனவே ஒரு பிராமணனாக இருக்கிறான். ஆனால் அதுவே முடிவான நிலை அல்ல. மேலே குறிப்பிட்டது போல் அத்தகைய பிராமணர் ஒருவர் ஆன்மீகமான படியில் நிலை பெற ஒரு வைஷ்ணவரின் நிலைக்கு உயர வேண்டும். தூய வைஷ்ணவர் ஒருவர் முக்தி பெற்ற ஆத்மா ஆவார். மேலும் அவர் ஒரு பிராமணரின் நிலைக்கும் மேற்பட்டவராக இருக்கிறார். பௌதீக நிலையில் ஒரு பிராமணனும் கூட பந்தப்பட்ட ஆத்மாவே ஆவான். ஏனெனில் பிராமண நிலையில் பிரம்மத்தை அல்லது தெய்வீகத்தை பற்றிய கொள்கை உணரப்பட்டாலும் பரமபுருஷரை பற்றிய விஞ்ஞானபூர்வமான அறிவு பற்றாக்குறையாக உள்ளது. ஒருவன் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை அறிய பிராமண நிலையை கடந்து வாசுதேவ நிலையை அடைய வேண்டும். பரமபுருஷரை பற்றிய விஞ்ஞானம் அனைத்திற்கும் மேலான திவ்யமான கல்வியை மேற்கொண்டுள்ள ஆன்மீக வழியிலுள்ள மாணவர்களால் கற்கப்பட வேண்டிய விஷயமாகும். மூடர்களால் அல்லது குறைந்த அறிவுள்ளவர்களால் பரமபுருஷரை அடைய முடியாது. இவர்கள் கிருஷ்ணரை பற்றி தங்கள் சொந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு கருத்துரைக்கின்றனர். இருந்தாலும் உண்மை என்னவெனில் ஒரு பிராமணரின் நிலை வரைக்கும் ஒருவர் சென்றாலும் கூட அவர் பௌதீக குணங்களின் பாதிப்பில் இருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். இல்லையெனில் பரமபுருஷரை பற்றிய விஞ்ஞானத்தை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. தகுதியுள்ள பிராமணர் ஒருவர் உண்மையிலேயே ஒரு வைஷ்ணவர் ஆகும் போது அந்த விழிப்புற்ற முக்தி நிலையில் பரமபுருஷர் என்பது உண்மையிலே என்ன என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் பரமானந்தமாதவம் वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. गुरु वैष्णव भगवान तिने स्मरण होय विघ्न विनाशन अनायस होय निज वांछित पूरन. हरे कृष्ण. एवं प्रसन्न मनसो भगवद भक्ति योगतः भगवत तत्व विज्ञानम मुक्त संगस्य जायते. हरे कृष्णा. एवं प्रसन्न मनसो. सूत गोस्वामी என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவர் பிரசன்ன மனசோ, மனசு வந்து ரொம்ப பிரசன்னமா இருக்கோ, பகவத் பக்தி யோகத்தக, எப்படி மனசு பிரசன்னமா இருக்குங்கிறது சொல்றார். பகவத் பக்தி யோகத்தக, பகவத் பக்தி மூலமா பிரசன்னமா இருக்கக்கூடிய அந்த மனசு
பகவான தத்துவ ரீதியா விஞ்ஞான ரீதியா புரிந்து கொண்டோம் அப்படின்னா இப்போ நம்மளால உயர்ந்த கதிய அந்த முக்த சங்கஸ்ஸ ஜாயத்தே. ஜாயத்தே அப்படின்னா இதன் மூலமாக பிறக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பக்தி தொண்டு மூலமா நம்ம வந்து பராங்கதியை அடைய முடியும்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆஹ் பகவத் பக்தி யோகத்தக பக்தி தான் முக்கியமானது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். பக்தி தான் உயர்ந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். பக்தி தான் பிரசன்ன மனசம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்தி தான் உண்மையிலே முக்திங்கிறது தெரிஞ்சுக்கணும். உயர்ந்த கதி வந்து பக்தி மூலமா தான் அடைய முடியுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நமக்கு உயர்ந்த கதி அப்படின்னா கிருஷ்ணர் அடைகிறது தான் உயர்ந்த கதி. பகவான் அடைகிறது தான் உயர்ந்த கதி. ஏன்னா உயர்ந்தவர் அடைகிறது தானே உயர்ந்த கதியா இருக்க முடியும். இப்போ உலகத்துல நிறைய நாடுகள்லாம் இருக்கு. எந்த நாட்டுல நீங்க வசிக்கிறீங்களோ அப்ப அந்த நாட்டுக்கு ஏற்றாற் போலதான் நீங்க வந்து அந்த இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க உயர்ந்த நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அப்ப உயர்ந்த கதி அடைஞ்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். பொதுவா இந்த இந்த காலத்துல அட்லீஸ்ட் இப்ப அந்த அளவு சொல்ல முடியாது. பட் அமெரிக்கால நம்ம பையன் படிக்கிறான், அமெரிக்கால வேலை பார்க்கறான்னா அது ஏதோ ஒரு உயர்ந்த கதி அடைஞ்சது போல எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சாங்க. இப்போ மேற்கத்திய நாட்டுல நம்ம பையன் வேலைக்கு போறான். இப்ப அங்க அங்க ஒரு வேலைக்காரனா வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவங்க ஏதோ அவனுடைய ஒரு பௌதிக லாபத்துக்காக அ- அவங்களுடைய பௌதிக லாபத்துக்கும் சரி, அவனுடைய ஒரு இன்பத்துக்கும் சரி, ஏதோ பௌதிகமா ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டு அவன் வந்து ஏச்சு பொழைச்சிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம பையன் வந்து லண்டன்ல வேலை பார்க்கறான், ஜெர்மனில வேலை பார்க்கறான், பாரிஸ்ல வேலை பார்க்கறான், அமெரிக்கால வேலை பார்க்கறான்னா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமா நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இப்போதைக்கு முன்னேறிய நாடு அப்படின்னா யார் வந்து டெக்னாலஜில தொழில்நுட்பத்துல யார் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களோ அது நம்ம ஒரு முன்னேறிய நாடுன்னு சொல்லி பாக்குறோம். அந்த நாட்டுல போய் வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஓ நல்ல ஒரு உயர்ந்த நாட்டுல வேலை பார்க்கறான்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுதுன்னா பகவான அடைகிறதுதான் உயர்ந்த கதி. ஏன்னா பகவான் தான் உயர்ந்தவர். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணத்துக்கும் காரணம் கிருஷ்ணர் அப்படிங்கிறது பிரம்ம சமிதியில பிரம்மா சொல்றார். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயாங்கிறார். மத்த பரதரம் நான்யத் எனக்கு மேல எதுவுமே இல்ல அர்ஜுனா. ஓ தனஞ்சயனே, செல்வத்தை வென்றவனே, எனக்கு மேல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்றார். அப்போ கிருஷ்ணர் வந்து தான் தான் உயர்ந்தவன், எனக்கு மேல உயர்ந்த வஸ்துன்னு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்கு, எனக்கு சமமாவும் எதுவுமே இல்ல அப்படிங்கறத சொல்றார். ஏன்னா பகவானாலே அவருக்கு சமமா இருக்கக்கூடாது. அசம ஊர்துவா அப்படின்னு உபநிஷத்துலாம் சொல்லுது. அசம ஊர்துவா அவருக்கு சமமா கிடையாது. அசம ஊர்துவா மேலங்கிறது யாரும் கிடையாது. அசம ஊர்துவான்னா கிருஷ்ணனுடைய பேரு. அவருக்கு சமமும் மேலையும் யாருமே கிடையாதாம். அதனால கிருஷ்ணருக்கு அசம்ம ஊர்துவான்னு பேரு. அப்படிப்பட்ட அசம்ம ஊர்துவா தான் உயர்ந்த கதி அப்படின்னா அப்ப அவரை அடையிறதுக்கான வழிமுறை என்னவோ அதுதான் உயர்ந்த வழிமுறையா இருக்க முடியும். கிருஷ்ணர் கீதையில இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பகவத்கீதை 18வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம் பிரபா அதுதான் மேற்கோள் காட்டிருக்காரு இந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில. பக்தியாமாம் அபிஜானாதி யாவன் எஸ் சாஸ்மி தத்வதः ததோமாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம். இதான் 18.55க்கான ஸ்லோகம். பக்தியாமாம் அபிஜானாதி கிருஷ்ணர் சொல்றார் பக்தி மூலமா மட்டும்தான் அபிஜானாதி. ஜானாத்தினா தோன்றுகிறது. அபிஜானாத்தினா நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா மாம் மாம் அபிஜானாதி என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பக்தியாமாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பக்தி மூலமா தான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் கருத்து. இப்படி பக்தி மூலமா உயர்ந்த வஸ்துவான கிருஷ்ணரை புரிந்து கொண்டோம் அப்படின்னா அப்போ அந்த உயர்ந்த வஸ்துவை புரிந்து கொள்றதுக்கான அந்த பாதை பக்தி இருக்கே அதுதான் உயர்ந்த பாதையும் கூட. அப்போ ஏன்னா நிறைய பேர் நிறைய பாதை வச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஞான மார்க்கம்னு சொல்லுவாங்க, யோக மார்க்கம்னு சொல்லுவாங்க, அஷ்டாங்க மார்க்கம்னு சொல்லுவாங்க, பக்தி மார்க்கமும் ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நிறைய மார்க்கங்கள் இருக்கலாம். ஆனா சிறந்த மார்க்கம் அப்படின்னா பக்தி மார்க்கம் தான். வேற எந்த மார்க்கமும் கிடையாது.
இந்த காலத்துல நெறைய இந்த மார்க்கங்கிற வார்த்தை கூட தமிழ்ல நெறைய இடத்துல சில சமூகங்கள்லாம் கூட பயன்படுத்துது. இந்த மார்க்கத்த சேர்ந்தவங்க, அந்த மார்க்கத்த சேர்ந்தவங்க அப்படின்னு. பக்தி மார்க்கத்த சேர்ந்தவங்க தான் சரியான மார்க்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். மத்த மார்க்கத்துல இருக்கிறவங்க பக்தி மார்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா, ஏதோ ஒரு பாதையை நோக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட முடியும். ஆனா பக்தி மார்க்கத்துல வராத வரைக்கும், அ சரியான மார்க்கத்துல அவங்க இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். எல்லா மார்க்கமும் ஒண்ணுன்னு சொல்றது நம்ம மார்க்கமே கிடையாது. பாகவத மார்க்கத்துல எல்லா மார்க்கமும் ஒண்ணுன்னு நம்ம சொல்றதே இல்ல. எல்லா மார்க்கமும் ஒண்ணா இருக்கவே முடியாது. பொதுவா மாயாவதிகள் அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, எல்லா பாதையும் ஒண்ணுதான். எல்லா நதிகளும் இறுதியில இருந்து கடல்ல தானே போய் கலக்குது அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த தத்துவத்த நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. ஆ தத்துவ ரீதியாவே கூட நம்ம சொன்னா கூட, எல்லா நதிகளும் கடல்ல போய் கலக்குது. அதனால ஃபைனலி கடல்ல போய் சேர்ந்துருதே அப்டின்னு நம்ம நெனைக்கலாம். ஆனா நமக்கு நல்லா தெரியும், மழை பெய்யும்போது நெறைய வகையான தண்ணீர் துளிகள் எல்லாமே எல்லா தண்ணியும் போய் கடல்ல போய் சேருதான்னா கிடையாது. சம்டைம்ஸ் அந்த தண்ணி எவாப்பரேட் ஆகி போயிரலாம். இல்ல பயன்பாட்டுக்கு வேற எங்கேயாவது எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபைனலி எது நேரடியா கடல்ல விழுதோ, அது கடல்லயே தான் கலக்குதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பட் அப்படியே இருந்தாலுமே சீக்கிரமான ஒரு வழிமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படியே இருந்தா கூட எப்பவுமே நதி, கடல் இருந்தா கூட வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. கடல்லயே இருக்கிறதும் வேற, நதியில இருக்கிறதுங்கிறதும் வேற. இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு நல்ல ஒரு உதாரணம் குடுப்பார். ஏன்னா, அ நமக்கு ஒரு தண்ணியோட தண்ணியா போய் கலக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. ஏன்னா, இந்த இந்த எல்லா பாதையும் ஒன்று. நம்ம த தண்ணி நதியில இருந்தாலுமே கூட அது போய் கடல்ல கலந்துருதுன்னு சொன்னா கூட, நம்ம தண்ணி போல நம்ம இருக்கிறது நம்மளுடைய ஆசை கிடையாது. ஏன்னா, பொதுவா இந்த ஐக்கிய பிரம்மத்த பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனாலும் ஒரு அபாயம் இருக்கு அப்படிங்கிறத இந்த 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 லாஜிக் எல்லா நதிகளும் கடல்ல போய் இது கலக்குதுன்னு சொல்லக்கூடியதுல ஒரு அபாயம் இருக்குங்கிறத வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதுல என்ன அபாயம் அப்படின்னா, இப்போ இந்த நதிகள்லாம் கடல்ல போய் சேர்ந்துருச்சு. இப்போ கடல்ல நதிகள் சேர்ந்துருச்சுன்னு சொன்னா கூட, தண்ணி கடலோட வந்துட்டா கூட, ஸ்டில் இந்த கடல்ல நெறைய தண்ணி சூரியனால எவாப்பரேட் ஆயி மறுபடியும் அது மேல போயிடுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கடலுக்கு வந்தக்கு அப்புறமும் கூட, இன்னும் தண்ணி மறுபடியும் காணா போயிடுது கடல்ல இருந்து. காணா போயிடுதுன்னா, மீண்டும் மழை பொழியறதுக்காக அங்க எடுத்துட்டு போயிடுதே சூரியன். அப்போ நம்ம ஒரு உதாரணம் குடுக்கும்போது நம்ம எல்லா இதையும் பார்க்கணும். இப்போ நீங்க நதியில போய் அந்த தண்ணி விழுந்தாலுமே சரி, கடைசி கடல்ல போய் சேர்ந்துருதுன்னு சொன்னா கூட, நீங்க கடல்ல போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தண்ணி அ எவாப்பரேட் ஆயி எவாப்பரேட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது அ ஆவியாதல். என் ஓகே. ஆவியாதல். ஆவியாதல்ன்னு வச்சுக்கலாம். அது ஆவியாயி மேல மேகக்கூட்டத்துக்கு போயிடுது. அப்புறம் மறுபடியும் அது கடல்ல பிரிக்கப்படுதுங்கிறத பார்க்கிறோம். இப்போ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, தண்ணியா இருக்கிறது நம்மளுடைய இது கிடையாது. அதேபோல தண்ணியோட தண்ணியா நம்ம கலந்துட்டோம்ங்கிறது நம்மளுடைய சித்தாந்தம் கிடையாது. இப்போ தண்ணீல போய் நம்ம கலக்கும்போது, நம்ம தண்ணியோட தண்ணியா இருந்துருவோம். தண்ணி ஆவியாயிடும். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்படி கலக்கிறது கிடையாது. நம்ம ஜீவராசிகளா இருக்கிறனால கடல்ல நம்ம தண்ணியா போய் கலக்குறது கிடையாது. கடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜீவனா ஆயிடுவோமாம். கடல்ல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு கடல்ன்னு சொன்னா நமக்கு தண்ணி தான் தெரியும். பொதுவாவே கடல்ன்னு சொன்னா, அப்பா! எவ்ளோ பெரிய ஒரு தண்ணீர் தேக்கம்பா அது. அந்த சமுத்திரத்த பாருங்க. அத நம்ம பார்த்தாலே பயம் இருக்கும். சமுத்திரத்த பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு அச்சம் வரும். ஐயோ! இவ்ளோ பெரிய சமுத்திரமா? அப்போ அந்த பிரம்மம்னு சொல்லும்போது, அது பிரம்மம்னாலே பிருஹத் அப்படிங்கிற சப்தத்திலிருந்து வருது. பிருஹத்னா பெருசுன்னு அர்த்தம். பிருஹத் அப்படின்னா பெருசு. அப்போ அந்த பெருசா இருக்கிறனால பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரம்மம்னா உயர்ந்த வஸ்துவ நம்ம பிரம்மம்னு சொல்றோம். அது பிருஹத்ங்கிற சப்தத்துல இருந்து வருது. அப்போ சமுத்திரம் அப்படின்னா நமக்கு அப்பா எவ்ளோ பெருசு. நம்மளால நெனச்சே பார்க்க முடியும். இவ்ளோ பெரிய நீர் தேக்கமா அப்படின்னு. அப்போ நமக்கு சமுத்திரம்னாலே நமக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வருது. அது பிருஹத் அப்படிங்கிறது பெருசுங்கிறது ஞாபகம் வருது. அது ரொம்ப ஆழமானதுங்கிறது ஞாபகம் வருது. முழுமையா தண்ணி அப்படிங்கிறது நமக்கு நல்லா வரும். ஏன்னா சமுத்திரம்னாலே எல்லாருக்குமே தண்ணி தான் வரும். வெளியில பார்க்கும்போது பிருகத்ங்கிறது பெருசு.
அது தண்ணீரால நிரம்பியதுன்னு இருந்தா கூட, ஆனா அது மட்டுமா சமுத்திரம்? சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் தெரியும், நெறைய ஜீவராசிகள் வாழுது. கோடிக்கணக்கான மீன்களுக்கு தஞ்சம் குடுக்குது அந்த சமுத்திரம். பல கோடிக்கணக்கான மீன் உள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுலயும் லட்சக்கணக்கான வகைகள் மீன்கள் இருக்கு. ஜலஜா நவலக்ஷாணி அப்படின்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்லுது. ஜலஜா நவலக்ஷாணின்னா, ஜலத்துல பிறக்கக்கூடிய ஜீவராசிகள் 9,00,000 வகைகள்னு சொல்லி இருக்கு. இப்போ 9,00,000 வகைகள் தண்ணீல இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அப்போ எத்தன லட்சம் வகைகள் மீன்ல இருக்கு? நம்ம இந்த மீனு, அயிர மீனு, இந்த மீனுன்னு சொல்லி நெறைய மீன்கள்லாம் சொல்றோம். அதெல்லாம் இந்த ஏரி மீனு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மீன் வகைகள் ரொம்ப குறைவு. ஆனா சாஸ்திரம் 9,00,000 வகைகள சொல்லுதே! நமக்கு ஒரு 10 வெரைட்டி, 20 வெரைட்டி மீன் தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா 9,00,000 வகைகள் மீன்கள் இருக்குன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஓகே. இந்த உலகம் முழுக்க நீங்க தேடுனா கூட ஏதோ ஒரு சில ஆயிரக்கணக்கான மீன் வகைகள பார்த்தா கூட, அப்ப எண்ணிலடங்காத லட்சக்கணக்கான வகைகள்லாம் இன்னும் கடலுக்குள்ளயும், பிற கிரகங்கள்லயும் இருக்கலாம். இப்போ மீன்கள்ல எத்தன வகைகள் இருக்கு? ஒவ்வொரு வகைக்கும் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கும்? அப்போ அவ்ளோ லட்சக்கணக்கான வகைகளோட கோடிக்கணக்கான மீன்களுக்கும் சமுத்திரம் தஞ்சம் கொடுக்குது. அப்ப நமக்கு சமுத்திரம்னு சொன்னா நமக்கு தண்ணி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த தண்ணிக்கு உள்ளுக்குள்ள போம்போது தான், எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உள்ள இருக்கு. மனித தொகைய விட இன்னும் அதிகமா உள்ள இருக்கக்கூடிய உயிர்வாழிகள் நம்ம தண்ணிக்குள்ள பார்க்க முடியும். அது எல்லா இதுக்குமே தஞ்சம் கொடுக்குதே! அந்த கடல்ல தானே சுறா மீன்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம அ ஷார்க்ன்னு சொல்லுவோம். இல்ல ரொம்ப திமிங்கலா அப்படின்னு சொல்லி ஒரு மீன் நம்ம கேள்விப்படுறோம். திமிங்கலம்னு சொல்லுவாங்க. திமிங்கலா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திமி அப்படிங்கிற ஒரு ஒரு மீன். அத விழுங்கக்கூடியது திமிங்கலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திமி அப்படிங்கிற மீன் அந்த ஒரு மீன பார்த்தீங்கன்னாலே, அந்த திமிங்கிற மீனே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டிட அளவுக்கு பெருசா இருக்குமாம். நமக்கு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு ஒரு யானை வேணா ஒரு சின்ன ஒரு ஒரு காட்டேஜ், ஒரு குடிசை அளவுக்கு பெருசா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு சின்ன குடில் வீடு, சின்ன ஒரு குடிசை அப்டின்னா, அந்த அளவுக்கு தான் நமக்கு யானை பெருசுங்கிறது தெரியும். யானை நமக்கு தெரியுமே. நம்ம ஒரு 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 ரூம் நம்ம ரூம் இருக்கு. ஓரளவு பெரிய ரூம் அப்டின்னா, அந்த ரூம்ல அடைச்சு வைக்கிற அளவுக்கு யானை. ஆனா, அந்த யானவே நமக்கு ரொம்ப பெருசு தான். ஒரு யானை இது ஒரு ரூம் சைஸ்க்கு பெருசா இருக்கு. நம்மள விட ரொம்ப பலசாலியா இருக்கு. அந்த யானை நமக்கு தெரியும். ஆனா, திமி அப்படிங்கிற மீன் எப்படின்னா, அது யானைய கொப்புன்னு சாப்பிடக்கூடிய ஒரு மீன். அந்த அளவுக்கு திமி பெருசா இருக்குமாம். அஃப்கோர்ஸ் அது யானைய சாப்பிடும்ன்னு சொல்ல வரல. பட் யானைய கூட ரொம்ப எளிமையா சாப்பிடுற அளவுக்கான ஒரு உயிர்வாழி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உடல் கொண்டது அந்த திமிங்கிற மீன். அது ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டிடம் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட அந்த திமி மீன சாப்பிடுறது திமிங்கலா அப்படின்னு சொல்லி திமிங்கல மீன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ அந்த திமிங்கல மீன் எவ்ளோ பெருசா இருக்கும். அந்த திமிங்கல மீன் எத்தன வகைகள் அதுலயும் இருக்கோ, அதுல அந்த திமிங்கல மீன் அதுவே எத்தன ஜனத்தொகையில இருக்கோ, அதுக்கெல்லாம் பூமியில நிலத்துல தஞ்சம் இல்ல, கடலுக்குள்ள தஞ்சம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட நமக்கு இருக்குமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட மீன்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த காலத்து விஞ்ஞானிகள் சொல்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம். விஞ்ஞானிகளால ஒரு 200 அடி இல்ல 200 மீட்டருக்கு மேல கடலுக்குள்ள போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இந்த நெறைய சப்மரைன்னு சொல்லுவாங்க. சப்மரைன்னா கடலுக்குள்ள போகக்கூடிய கப்பல். நமக்கெல்லாம் கடலுக்கு மேல போற கப்பல் தான் பார்த்திருக்கோம். ஆனா கடலுக்குள்ள தண்ணிக்குள்ளேயெல்லாம் போகுமாம். ஆனா அப்படி தண்ணிக்குள்ளேயே போறக்கூடிய அந்த கப்பல் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பயும் ஆழமா போக முடியாது. ஏன்னா அதுக்கு மேல பிரஷர் தாங்க முடியாது. கடல் பல கிலோமீட்டர் கீழ ஆழமா இருக்கு. பல கிலோமீட்டர் கீழ ஆழம். ஆனா நம்மளால ஒரு ஒரு சில 100 மீட்டர் அது கூட போ முடியாது. சில 100 அடி தான் நம்மளால போ முடியுது. அந்த அதுக்கு மேல நமக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாத்தியமே கிடையாது. யாராலயும் போக முடியாது. அதுக்கு மேல போனாலுமே பயங்கரமான இருள் தான் உள்ள இருக்கும். தண்ணி தான் உள்ள இருக்கு. ஆனா அங்க வெளிச்சம் கிடையாதே. இருள் தானே ஃபுல்லா இருக்கு. ஆனாலும் அந்த இருளுக்கு கீழ போனா எத்தன மீன் வகைகள் இருக்கு. அத்தனைக்கும் தஞ்சம் குடுக்குதே கடல். அப்போ சமுத்திரம்னா அவ்ளோ பெருசு. அவ்ளோ பெரிய இதுக்கு தஞ்சம் குடுக்குது.
அப்படிப்பட்ட அந்த சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல எப்பவுமே ஒரு மீன் ஆவியாயி போச்சு. மீன்கள்லாம் ஆவியாயி மேல போகுதுன்னு கேள்விப்பட மாட்டோம். நம்ம ஒரு மீன் வகை ஆயிட்டோம் அப்படின்னா, அந்த முழு சமுத்திரத்திலயும் நல்லா தஞ்சம் எடுத்துக்கலாம். அதே போல ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த மாரி தண்ணியோட தண்ணியா போய் கடல்ல கலந்துட்டோம் அப்படின்னா, மறுபடியும் ஆவியாயி மறுபடியும் வேற எங்கேயாவது போய் நிலத்துல போய் விழுவோம். இல்ல மறுபடியும் தண்ணிக்கு வருவோமான்னு தெரியாது. இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா, நம்ம இப்படி தண்ணியோட தண்ணியா ஆகக்கூடாது. நம்ம கடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி போல போய் கடல்ல தஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப மீண்டும் நம்ம இந்த மாரி நிலத்துக்கு வருவோம். மீண்டும் நம்ம ஆவியாயிடுவோங்கிறது கிடையாது. சோ நான் இந்த விஷயத்த எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆ நெறைய மார்க்கங்கள் இருக்குன்னு சொன்னாலுமே சரி, நெறைய பாதைகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலுமே சரி, எல்லா பாதையிலயுமே நெறைய தடங்கல்கள் இருக்கு, இல்ல குளறுபடிகள் இருக்கு, இல்ல பக்குவமான பாதைகளா இருக்கிறது கிடையாது. பக்தி போல ஒரு பாதை கிடையாது. பக்தி தான் சிறந்த பாதை. அத நான் முடிவு பண்ணணும்னு அவசியமே நான் முடிவு பண்ணல. அது பூர்வ ஆச்சாரியர்கள் கிருஷ்ணர் சொன்னாருன்னு சொல்லியே அவங்க தான் சொல்றாங்க. கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றாரே, "பக்தியா மாம் அபிஜானாதி யாவன் யஸ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம்." இப்போ பக்திங்கிறது தான் சிறந்த ப்ராசஸ். அந்த சிறந்த ப்ராசஸ் மூலமா நம்ம பகவான அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துல அத மேற்கோள் காட்டுறார். ஏன் அப்படின்னா, "ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகத்தः." அதாவது பகவத் பக்தி இருந்தா மட்டும் தான் ஒருத்தருக்கு பிரசன்னமான மனசன் கிடைக்கும். ஆ இந்த ஸ்லோகத்துக்கான இங்க ஏவம்ன்னு சொல்லும்போது ஆகையால்ன்னு சொல்லி வருது. இப்ப ஏன் வருதுன்னா, அப்ப முன்ன ஸ்லோகத்துல எல்லாமே சொல்லியாச்சு. நெறைய லிஸ்ட் எல்லாம் போட்டு ஃபைனலி இப்போ பிரசன்னமான மனசுக்கு பகவத் பக்தி வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பகவத் பக்தியால மூலமா தான் நம்ம முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில அ ஒரு பிராமணன், வைஷ்ணவன் அப்படிங்கிற அந்த விளக்கங்கள்லாம் நமக்கு குடுத்திருக்கார். ஏன்னா, போன ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அ குணங்கள பத்தி பார்த்தோம். ஆ பகவத்கீதையிலேயே இந்த குணங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பட் குறிப்பா ரஜோகுணம், தமோகுணம் இத தவிர்த்துட்டு ஒருத்தர் சத்துவ குணத்துக்கு வந்துட்டு, சத்துவ குணத்துல இருந்து சுத்த சத்துவத்துக்கு வந்தக்கப்புறம் தான் நம்ம பக்தியில இருக்கோம் அப்படிங்கிறது போன ஸ்லோகத்திலயும், இந்த ஸ்லோகத்திலயும் பிரபுபாதர் நமக்கு சொல்றாரு. போன ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, "ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபாதயஸ்சயே ம் சேதயேதேரனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி." இப்போ ததோ ரஜஸ் தமோ பாவா ரஜ, தம இந்த 2 குணங்களையும் நம்ம தாண்டி போய் நம்ம சுத்த சத்துவத்துக்கு வரணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுத்த சத்துவத்துக்கு நிலைக்கு வந்தக்கப்புறம் தான் நமக்கு பிரசன்ன மனசம் கிடைக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் நம்ம இங்க பார்க்கிறோமே, இதே இது கிருஷ்ணர் கீதையிலயும் சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மபூத பிரசன்னாத்மாங்கிறார். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி. சமஸ் சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். யார் ஒருவன் பிரம்மபூத்த நிலைக்கு வர்றானோ, பிரம்மபூத்த நிலையினாலே சரி, நீங்க சத்துவம், ரஜ, தம இதெல்லாம் தாண்டி போணும். அப்பதான் அந்த பிரசன்னாத்மாவாகணும் அப்படின்னா பிரம்மபூத்த நிலைக்கு வரணும். அந்த பிரம்மபூத்த நிலையில வந்தக்கப்புறம் தான் நமக்கு பக்தி லபதே பராம். பக்தி அடைய முடியும்னு சொல்லியும் கிருஷ்ண கீதையில சொல்றாரு. அப்போ பக்தி அப்படிங்கிறது ஒரு சாதாரண தளத்துல பண்றதே கிடையாது. இப்ப நம்ம பகவானுக்கு நெறைய பக்தி தொண்டு பண்றோம் அப்படின்னா, அது ஒரு சாதாரண ஒரு நிலைமை நம்ம பாத்துறவே கூடாது. அது ஒரு சாதாரண காரியமே கிடையாது. இந்த உலகத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் போல நமக்கு தெரிந்தா கூட, பக்தி ஒரு சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. பக்தி ரொம்ப உயர்ந்த காரியம். இன்ஃபாக்ட் முழு வேதங்களுமே அந்த பக்திய தான் நோக்கி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இல்ல பக்தியவே தான் பிரகாசப்படுத்திட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. அ வேதத்துடைய நோக்கம் பகவான் கிருஷ்ணர காமிக்கிறது. அவர போய் அடையறது. கிருஷ்ணரே கீதையில அதானே சொல்றார். "வேதைஷ்ட சர்வைர் அகம்யவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகும்." வேதத்தால் அறியப்பட வேண்டியவன் நான்னு சொல்றார். என்ன அறிந்து கொள்ளணும்னா அதுக்கு பக்தி தான்னு சொல்றார். இப்போ பக்திங்கிறது எவ்வளோ உயர்ந்த ஒரு பாதை அது. பக்தி மார்க்கம்ங்கிறது ஒரு சாதாரண பாதை கிடையாது. நம்மலாம் இப்ப பாகவதம் கேட்டுட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கோம். நம்மளும் பகவானுக்கு தினசரி அவருக்கு போகா கொடுத்து பிரசாதம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்.
இந்த மாரி மத்தவங்களுக்கும் பகவான பத்தியான விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுத்து, அவங்கள நம்ம உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இப்படி நம்ம வந்து ஸ்ரவணம் பண்றோம், கீர்த்தனம் பண்றோம், ஸ்மரணம் பண்றோம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் இந்த மாரி பெருமாளோட இந்த தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்கு போறோம். திவ்ய ஸ்தலங்கள், க்ஷேத்திரங்கள்லாம் போறோம், தாமத்துக்கு போறோம் அப்படின்னா, இது எல்லாமே பக்தியில உள்ள ஒரு அங்கங்கள் தான். அப்போ இந்த பக்தி நம்ம செய்யும்போது, இத ஒரு சாதாரணமா ஒரு அல்பமா நெனச்சிடக்கூடாது. நமக்கு அந்த மாரியான ஒரு பாதையில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி, அது ஒரு பெரிய பாக்கியம். ஆக்சுவலி இந்த ஒரு பக்தி பாதை நமக்கு வந்திருக்குன்னா, அது ஒண்ணும் ஒரு சாதாரணது கிடையாது. அது சாதாரணது கிடையாது. அத அடையறதுக்கு, இல்ல அந்த பாதையில நிலைத்து நிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும்? எதெல்லாம் தாண்டணும்ங்கிறதையும் பிரபுபாத் பொருளுரையில சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம வேணா சிறிது பக்தி பண்ணலாம். ஆனா அந்த அந்த பக்தி உயர்ந்ததுங்கிறத தெரிந்துக்கணும். அதேபோல அந்த பக்தியில இருக்கிறவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனா இருக்காங்கிறதுக்கு பிரபுபாத் விளக்கம் குடுக்குறார். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னோம். ஆ சத்வம், விஷுத்தம், வசுதேவ சப்திதம்னு பாகவதத்துல 2வது கண்டத்திலயோ ஐ திங்க் 2வது கண்டத்திலயோ, 5வது கண்டத்திலயோ அது வருது. சத்வம், விஷுத்தம், வசுதேவ சப்திதம் அப்படின்னு. இப்படி ஒருத்தன் பகவத் பக்தியில ஈடுபடுறான்னா, அவன் பிரசன்ன மனசோட இருக்க முடியும். எல்லா குணங்களையும் தாண்டி. இப்படிப்பட்டவன் பிராமணன விட உயர்ந்தவன்ங்கிறது பிரபுபாத் அந்த பொருளுரையில சொல்லியிருக்கார். நம்ம அந்த கடைசி பேரா படிக்கும்போது, அதுல பிரபுபாதர் இருந்து எப்படி பிராமணன் உயர்ந்தவன்கிறத சொல்றார். ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்லோகம் படிக்கும்போது, பிரபுபாதர் டைரக்ட்டாவே பிராமணனுடைய உயர்ந்த நிலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஆனா நீங்க இன்னும் படிக்க படிக்க உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, பிராமணன் உயர்ந்த நிலையில இருக்கான். ஆனா அப்படிப்பட்ட பிராமணன் அவன விட இன்னொருத்தர் உயர்ந்த நிலைக்கு இருக்காரு அப்படின்னா, அது வைஷ்ணவர் அப்படிங்கிறத பிரபுபாதர் தெளிவுபடுத்துறார். வாழ்க்கையோட குறிக்கோள் பிராமணனா இருக்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் பேரளவான பிராமணர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, பிராமணனா பிறக்கணும்னா அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு நெறைய நற்காரியங்கள் செஞ்சிருந்தா மட்டும் தான் இந்த மாரி ஒரு பிராமண குடும்பத்துல பிறக்க முடியும் அப்டின்னே அவங்க சொல்லுவாங்க. அது உண்மதான். அதுல ஒண்ணும் தவறும் கிடையாது. டெஃபினட்டா அதுல முழு உண்மையும் அதுல இருக்கு. அதற்காக பிராமண குடும்பத்துல பிறந்துட்டான், மத்த குடும்பத்துல இருக்கிறவங்க உயர்ந்த கதிக்கு வரமாட்டாங்கன்னு கிடையாது. ஆக்சுவலி நம்ம பராம்கதிய அடையறதுக்கு பிராமண குடும்பத்துல தான் பிறக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் கிருஷ்ணர அடைய முடியும். இத கிருஷ்ணரே கீதையிலே சொல்றாரே, "ஸ்திரியோ வைசியஸ் ததா சூத்ராஸ் தேபி யாந்தி பராங்கதிம்." பிராமணர்கள்லாம் பத்தி என்ன சொல்றதுக்கு, ஏன் பெண்கள் கூட, வைஷ்யர்கள் கூட, சூதர்கள் கூட என்ன அடைய முடியுங்கிறது சொல்றார். அப்போ அ லைஃபோட குறிக்கோள் பிராமணன் ஆகணுங்கிறது கிடையாது. இல்ல லைஃபோட குறிக்கோள் நற்காரியங்கள் செஞ்சு அடுத்த பிறவியில பிராமணன் ஆகணுங்கிறது கிடையாது. லைஃபோட குறிக்கோள் கிருஷ்ணர் அடையறது மட்டும் தான். இந்த கிருஷ்ணர் அடையறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு செயல்ல நம்ம ஈடுபடும்போது, அந்த செயல்ல நம்ம ஈடுபட்டாலே நம்ம பிராமண நிலையும் தாண்ட முடியும். இன்ஃபாக்ட் இந்த ஸ்லோகத்துல பிரபுபாத் பொருள் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிராமண நிலைக்கு வந்தா கூட ஸ்டில் அது ஒரு பௌதிகமான ஒரு நிலை தான். பௌதிகமான நிலையில இருந்துகிட்டு நம்ம நம்ம ஒரு பராங்கதி அடைந்தோம்னு சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இந்த நாட்டோட தலைவரா இருக்கிறார் அப்படின்னா, அது ஒரு உயர்ந்த கதி தான். அது உயர்ந்த ஸ்தானம் தான் அது. இல்ல இந்த நாட்டுல மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட், ஒரு சபையுடைய தலைவரா இருக்கார். ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் எம்பியா இருக்கார் அப்படின்னா, அது கண்டிப்பா ஒரு உயர்ந்த ஒரு நிலை தான் அது. ஆனா அந்த உயர்ந்த நிலை தான் குறிக்கோள் அப்படிங்கிறது கிடையாது. அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு நாள் மரணம் எய்த வேண்டியிருக்கு. ஒரு நாள் அவர்களுக்கும் நோய் வருது. உங்களுக்கும் வயோதிகம் வரத்தான் செய்யுது. இப்போ பிராமணனா பிறந்தா கூட, நம்ம ஜென்ம மிருத்யு ஜரா வியாதியிலிருந்து தப்பிக்க முடியாது. நம்ம ஜென்ம மிருத்யு ஜரா வியாதியிலிருந்து தப்பிக்கணும் அப்டின்னா, அப்ப நேரா நம்ம பகவானோட வாசஸ்தலத்துக்கு போணும். பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போறதுக்கு பிராமணன் அப்டிங்கிற அந்த குணம் நமக்கு உதவி பண்ணுமே தவிர, ஆனா பிராமண குணத்திலேயே இருந்துட்டா நம்ம உயர்ந்த கதிய அடைஞ்சுட்டோங்கிறது கிடையாது. நம்ம அதையும் தாண்டி நம்ம வைஷ்ணவங்கிற தலத்துக்கு நம்ம வரணும். சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்டின்னா, ஒருத்தர் இந்த மாரி ஒரு பிராமண குணத்தோட இருந்துகிட்டு, பிராமண குடும்பத்துல இருக்கும்போது, அது அவருடைய பக்திக்கு ஒரு தடங்கலா இருக்கு. நீங்க பாகவதம் படிச்சீங்க அப்டின்னா, குந்தி மகாராணியுடைய போதனைகள்ல அது வருது. அ அ குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க அப்டின்னா,
ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீவி யதமான மதப்புமான். யார் ஒருத்தருக்கு ஒரு நல்ல பிறப்பு கிடைச்சிருக்கு. பிராமணன் அந்த வீட்ல நான் பிறந்துட்டேங்கன்னு ஒரு நல்ல ஒரு பிறப்பு. இல்ல ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத. ஸ்ருத பொதுவா பிராமணர்கள் வந்து ஸ்ருத அப்படிங்கிற அந்த கேட்டகரியில போடுவாங்க. ஸ்ருத அப்படின்னா நல்லா அவங்களுக்கு வந்து ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ருதிதர் அப்படின்னு சிலவங்களுக்கு பேர் வைப்பாங்க. ஸ்ருதிதர் அப்படின்னா ஸ்ருதி அப்படின்னா காதால் கேட்கப்பட்டன்னு அர்த்தம். ஏன்னா பொதுவா வேதத்த காதால தானே நம்ம கேட்கிறோம். பொதுவா ஞானத்த நாம காதால தானே இப்ப நீங்க இந்த உபன்யாசம் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க காதால கேட்கிறீங்களே! காதால கேட்கிறனால அதுக்கு ஸ்ருதி அப்படின்னு சொல்லி பேரு. வேதத்துக்கும் ஏன் ஸ்ருதின்னு பேருன்னா, காதால் கேட்கப்பட்ட. இப்ப நம்ம வந்து நம்ம பசங்கலாம் இருக்காங்க, குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம். எதுக்கு அனுப்புறோம்? நல்ல காதுக்கு வேலை குடுக்க தானே! காதுக்கு வேலை குடுக்குறதுக்காக தானே நம்ம ஒரு 15 வருஷம் ஸ்கூலு, காலேஜ்ன்னு அனுப்புறோம். வேற என்ன வேலை இருக்கு? மாணவன் அப்படின்னா, அவனோட வேலை வந்து காதுக்கு தான். காதுக்கு வேலை குடுக்குறது தானே ஒரு மாணவனோட வேலையா பார்க்கிறோம். இப்ப நம்ம ஸ்கூல்னாலே படிச்சு, 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 படிச்சு நம்ம வந்து நம்ம ஞானத்த வளர்த்துக்கிறது தான். ஆனா படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? கோர்ஸ் இந்த காலத்துல புக்ஸ்ன்னு இருக்கு. புக்ஸ் இல்லாத பட்சத்துல ஞானம் தெரிஞ்சவர்ட்ட போய் நம்ம அனுப்புறோம். குருகுலத்துக்கு பையன அனுப்புவாங்க. இல்ல இப்ப நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். எப்படியோ நம்ம வகுப்புல உட்கார்ந்து நம்ம நெறைய விஷயங்கள கேட்கிறோம். கேட்டு, 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 கேட்டு ஞானத்த வளர்த்துக்கிறோம். இப்போ காதுக்கு வேலை அதிகம் குடுக்குறோம். அதுதான் ஒரு மாணவன் செய்வான். இப்போ காதுக்கு வேலை குடுக்குறதுக்கு ஸ்ருதிதர் அப்படின்னு பேரு. நீங்க நல்லா காது குடுத்து ஒருத்தன் கேட்டு அத நல்லா ஞாபகமா வச்சுக்கிறான்னா, அவனுக்கு ஸ்ருதிதரான்னு பேரு. உண்மையிலே அ சாஸ்திரத்த ஒருத்தர் ஒருக்க கேட்டு ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னா, அது ஒரு சாதாரணமான ஒரு பிறப்பு கிடையாது. ஏன்னா, இந்த காலத்துல இப்ப எழுதி படிக்கிற மாரிலாம் அந்த காலத்துல எழுதி படிக்க முடியாது. இப்ப நமக்கு நெறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. நோட்ஸ் இருக்கு, நோட் புக் இருக்கு, பேனா இருக்கு. எழுதி பார்த்து, எழுதி பார்த்து நம்ம படிச்சுக்கிறோம். இல்ல கம்ப்யூட்டர்ல ஒண்ணு வச்சுக்கிறோம். அதுல ஒண்ணு மறுபடியும், மறுபடியும் படிக்கிறோம். நோட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த மாரி எழுதி படிப்புங்கிறதுலாம் அந்த காலத்துல கிடையாது. ஒரு குரு சொன்னாரு அப்டின்னா, பையன் வாழ்க்கை வரைக்கும் மறக்க மாட்டான். அந்த அளவு ஸ்ட்ராங்கா அவன் காது முடிச்சு கேட்பான் அவன். அந்த மாரி ஒருக்க பேசி, குரு சொன்னத வந்து வாழ்க்கை முழுக்க மறக்காம இருக்கான் அப்டின்னா, அப்ப எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபரா இருக்கணும். ஸ்ட்ராங்கான நபர் அப்டின்னா, புலன்கள வென்றவனுக்கு தான் அந்த இது இருக்கும். ஆக்சுவலி யார் ஒருத்தன் வந்து பிரம்மச்சாரியத்த நல்லா கடைபிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்கும். ஞாபக சக்தி வேணும் அப்டின்னா, புலன்கள கண்டமானிக்கு பயன்படுத்துறதுனால கிடைக்கவே கிடைக்காது. புலன்கள இங்க, அங்கன்னு அலைய விட்டுட்டு, அது எங்க இழுத்துட்டு போதோ, அத போய் நம்மளும் போறது. நான் போன வகுப்புல சொன்ன மாரி தான் நமக்கு புலன்கள் நெறைய இருக்கு. ஒவ்வொரு புலனும் ஒவ்வொன்னும் இழுத்துட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜீவராசிய கூட அந்தந்த புலன் மட்டும் தான் இழுக்கும். ஆனா மனித உடல் வரும்போது எல்லா புலன்களும் இழுக்கும். கண்ண இத பார்க்க சொல்லும், காது அத பார்க்க சொல்லும், பால் உறுப்பு அத இழுக்கும். இந்த மாரி ஒவ்வொரு உறுப்பும் அதோடைய இழுப்ப நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும். இப்ப இப்படி இருக்கிறவன் பிரம்மச்சரியத்த கடைபிடிக்க முடியாது. பிரம்மச்சாரி அப்படின்னா, அவன் வந்து நல்லா புலன்கள கட்டுப்படுத்தி இருப்பான். அவன் பிரம்மச்சாரியத்த கடைபிடிச்சிருப்பான். இப்படி யார் ஒருத்தன் பிரம்மச்சரியத்த ரொம்ப நல்லா கடைபிடிச்சிருக்கானோ, அவனுக்கு வந்து புலன்களால புலன்களால தொந்தரவு இல்லாத பட்சத்துல ஷார்ப்பான மெமரி இருக்கும் அவனுக்கு. ஷார்ப்பான மெமரி. இந்த காலத்துல ஏன் எல்லாருக்கும் மெமரி ஷார்ப் அப்டின்னா, எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கே. இந்த காலத்துல பசங்களுக்கெல்லாம் பாவம். பசங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் தொந்தரவுகள் ஜாஸ்தி. புலன்கள அவுத்து விட்டாங்க. அப்படியே கண்டமானிக்கு புலன்கள அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை குறிக்கோள்னு சொல்லி, அப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி ஓடிட்டே இருக்காங்க. இப்படி புலன்கள அனுபவிக்கணும்னு சொல்லி ஓடுறாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு என்ன பிரம்மச்சரியத்த கடைபிடிக்க முடியும்? அப்ப அவங்க என்ன அவங்களால ஞாபகத்துல வச்சுக்கிட முடியும்? எல்லாம் மறந்து போயிடும். எல்லாம் மறதி தான். அதனால தான் இந்த காலத்துல நெறைய நோட்ஸ் வச்சுக்கிறாங்க எல்லாருமே. நோட்ஸ் இல்லன்னா அவ்வளவுதான். வாழ்க்கையே முடிஞ்சிரும் நமக்கு. எல்லாத்தையும் மறந்துருவோம். நெறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டினா சொன்னத மறந்துட்டேம்பாங்க. "நான் அப்படி சொன்னேனேண்ணா, அப்படி நான் சொன்னேனா? எனக்கு ஞாபகமே இல்லையே!" அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நமக்கே நம்ம என்ன சொன்னோங்கிறது மறந்துரும். மத்தவன் சொன்னா கூட, "அப்படி நான் சொல்லவே இல்லையேன்னு" சொல்லி சொல்லுவோம். இப்ப நமக்கு நெறைய அந்த மறதி இருக்கு. இந்த மறதிய வைத்துக்கொண்டு ஒருத்தன் யாரும் சுத்திதராலாம் இருக்க முடியாது. அந்த காலத்துல சுத்திதர் அப்படின்னா, அவன் வந்து நல்லா ஞாபகம் வச்சிருப்பான். இப்போ காது குடுத்து நல்லா கேட்கிறவனுக்கு வந்து ஸ்ருதிதரான்னு பேரு. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து குடுப்பார். அவரோட அவருக்கு தெரிந்த ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது வந்து நம்மளுடைய
ஆங்கிலேயர்கள் காலத்துல நடந்த ஒரு விஷயமும் கூட. இந்த ஆங்கிலேயர் காலத்துல என்ன நடந்திருக்கு அப்டின்னா, ஒரு பிராமணர் அவர் வந்து ஆற்றங்கரையோரமா குளிக்க போயிருக்கார். அப்போ வந்து ஒரு ஆங்கிலத்துல ஒரு ஒ ஒரு ஒரு அந்த பிரிட்டிஷ் ராஜ்ல ஒருத்தர் அங்க இருந்திருக்கார். அவர நோக்கி ஒரு தவறான வார்த்தைகள் ஒருத்தன் பயன்படுத்திட்டே இருக்கான். ஒரு இதுல. இப்போ இவர் பக்கத்துல இருக்கிற பிராமணர், அவங்க என்ன பேசுறாங்கங்கிறதே தெரியாது. பட் இருந்தாலும் என்னென்ன சப்தம்லாம் அவர் சொன்னாரோ எல்லாத்தையும் அவர் காதுக்கு போயிடுச்சு. அப்போ இவர் இந்த மாரி இவர பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்காரு இல்லையா? யார்கிட்டயோ. அப்போ இவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த பிராமணர் பக்கத்துல இருந்த பிராமணர் எந்த இடத்துல இருந்தாரோ, யார் இந்த தப்பான வார்த்தைகள்லாம் உச்சாரணப்படுத்தாங்களோ, அவர் மேல ஒரு கேஸ் வந்துருச்சு. இந்த மாரி இவர் ஒரு மூத்த அதிகாரி இப்படி தவறான வார்த்தைகளால பயன்படுத்திட்டார் அப்படின்னு. அப்போ அந்த அந்த கோர்ட் கேஸ்ல இருந்த ஜட்ஜ் அவர் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தினாருங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினார்ன்னு சொல்லி கேட்டப்போ, அங்க ஒரு பிராமணர் பார்த்துட்டு இருந்தார். அவர் அதெல்லாம் கேட்டார். அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த பிராமணர கூப்பிட்டு இந்த மாரி நீங்க அந்த இடத்துல தான் இருந்தீங்களா? அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொன்னப்போ, இவருக்கு அந்த வார்த்தைகளோட அர்த்தம் கூட தெரியாது. பட் அவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் வச்சு அந்த சப்தத்த சொன்னா, அந்த எல்லா சப்தத்தையும் இந்த மாரி டேம், ராஸ்கல், ஃபூல்ன்னு என்னமோ சொன்னாருங்கிறத அப்படியே சொல்லிருவாரு. அப்போ அந்த அளவுக்கு பிராமணர்கள் ஞாபகத்துல இருந்தாங்க. ஞாபகம் வச்சிருந்தாங்க. என்னென்ன வார்த்தைகள்லாம் அவங்க புரியலனா கூட ஸ்டில் அவங்களுக்கு ஒருக்க கேட்டா அப்படியே ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்கலாம் பிராமண குடும்பத்துல இருந்து வரனால இவங்கலாம் உண்மை பேசுறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லியும் அந்த அளவுக்கு ஆ ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த ஜட்ஜ் எஸ் அப்ப அது உண்மைங்கிறத ஏத்துக்கொண்டார். இப்ப நான் இந்த விஷயம் எதுக்கு ப்ரோபாதர் சொன்னார் அப்படின்னா, ஒரு பிராமணன்னா அவன் ஒரு ஸ்ருதிதரா இருப்பான். அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெமரி இருக்கும். ஒருக்க கேட்டா போதும். வாழ்க்கையில அதெல்லாம் மறக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மெமரி. மத்தவங்களுக்கு மெமரி இருக்காதுன்னுங்கிறது கிடையாது. இந்த காலத்துல நெறைய பேரும் அத வைத்துக்கொள்ள நம்ம பார்க்கத்தான் செய்றோம். பட் பொதுவா அந்த ஒரு நல்ல குணத்துல இருக்கும்போது, புலனடக்கத்துல இருக்கும்போது, ஆஃப் கோர்ஸ் நமக்கு புண்ணியமும் இருக்கு அப்டின்னா, நமக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கும். பட் நல்ல மெமரி பவருக்கு முக்கியமான ஒரு காரணம் பிரம்மச்சாரியம். பிரம்மச்சரியத்த கடைபிடிச்சா மட்டும் தான் நமக்கு இந்த மாரி நல்ல ஒரு சுத்திதரம் இருக்கும். பிராமணர்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த மாரி புலன்களால புலன்களால தொந்தரவு இருக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஷ சத்திரியர்களோ, வைஷ்யர்களோ, இல்ல சூத்ரர்களோ அவர்களுக்கெல்லாம் அதுலருந்து ரொம்ப ஒரு சிரமங்கள் இருக்கும். இன்ஃபாக்ட் அவங்க நெறைய புலன்கள என்கேஜ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பிராமணர்களுக்கு புலனடக்கம் ஒரு முக்கியமான ஒரு இது. இன்ஃபாக்ட் கிருஷ்ணரும் கீதையில ஷமோ, தம, தப அப்படின்னு சொல்லும்போது அ தம அப்படிங்கிறது பிராமண குணம்னே சொல்லியிருக்கார். சத்திரிய குணம் தமன்னு கூட சொல்லவே இல்ல. கிருஷ்ணர் பிராமணனுடைய குணம் தான் தம. தமன்னா புலன் கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்கார். எஸ்பெஷலி எல்லாருக்கும் புலன் கட்டுப்பாடு வேணும். ஆனா எஸ்பெஷலி கண்டிப்பாக பிராமணனுக்கு புலன் கட்டுப்பாடு வேண்டியிருக்கு. இப்போ அப்படிப்பட்ட புலன் கட்டுப்பாடு இருக்கனால அவருக்கு ஸ்ருதிதரான்னு பேரு. இப்போ பிராமணர்கள்னாலே நல்ல படித்தவர்களா இருப்பாங்கங்கிறனால தான் ஸ்ருதிதர்ன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஆனா குந்தி மகாராணி என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ம ஐஸ்வரிய ஸ்ருத. நல்லா படித்தவர்களா இருக்காங்க. நல்ல குலத்துல பிறந்தவங்களா இருக்காங்க. நல்ல செல்வந்தர்களா இருக்காங்க. ஸ்ரீ நல்ல அழகானவர்களா இருக்காங்க. இது எல்லாம் எதமான மதப்புமான். இதெல்லாம் நமக்கு மோகத்த தான் குடுக்கும். அதனால கிருஷ்ணா உனக்கு இது தடைக்கற்கள் உன்ன அடையறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. குந்தி மகாராணி சொல்றாங்க, நீங்க நல்லா படித்தவனா இருக்கீங்க. நல்ல அழகு வாய்ந்தவனா இருக்கீங்க. உடையவனா இருக்கீங்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருக்கீங்க அப்படின்னா, இதனால நமக்கு கர்வம் அதிகமாயி கிருஷ்ணர அடையறதுல தடைக்கற்களா இருக்கும் அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றாங்க. அப்போ நம்ம பிராமண குடும்பத்திலே பிறந்திருந்தா கூட, நமக்கு வேதத்த நல்லா கேட்டு ஒப்பிக்கிற அளவுக்கு திறமையே இருந்தா கூட, சம்டைம் நம்ம பார்க்கிறோமே, நெறைய பேரு நல்லா பகவத்கீதைய உச்சாரணம் பண்ணிருவாங்க. முழு பகவத்கீதையும் நல்லா சொல்ல முடியும். லெஃப்ட் டூ ரைட், ரைட் டூ லெஃப்ட், நடுவுல, கீழ, உள்ள, மேலன்னு சொல்லி வட்ட வட்டமா என்ன சொன்னாலுமே நல்லா பகவத்கீதை சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞாபக சக்தி கூட இருக்கும். எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லுவாங்க. அ ஆனா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவருக்கு பக்தி பண்றீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது, அதுலலாம் அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அது ஏதோ என்னுடைய வம்சத்துல உள்ளவங்க இந்த மாரி பகவத்கீதைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேரு புகழுக்காக நான் நெறைய இடத்துக்கு போய் சும்மா ஒப்பிப்பேனே தவிர, மத்தபடி அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கா அப்டின்னா, அந்த மாரிலாம் ஒண்ணுமே இருக்காது. இன்ஃபாக்ட் பகவத்கீதைய வச்சு வேணா சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வாழ்க்கைய வச்சிருப்பாங்களே தவிர, மத்தபடி உண்மையிலே பகவான புரிந்து கொண்டாங்கன்னா, அது கிடையாது.
இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ருதிதரா இருக்கிறது வாழ்க்கையோட குறிக்கோள் கிடையாது. கிருஷ்ணர் அடையறது தான் வாழ்க்கையோட குறிக்கோள். அப்ப நம்ம பிராமண நிலைக்கு வந்தாலும் கூட பிராமண நிலைக்கு வந்துட்டீங்க. ஏன்னா பிராமண நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்க ஸ்ருதி காதால நீங்க வேதத்த கேட்க போறீங்க. வேதத்த படிக்கும்போது நீங்க கிருஷ்ணர பிடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கே. கிருஷ்ணர் சொல்றார், வேதத்தால தான் அவர புரிந்து கொள்ள முடியுது. வேதத்துல அவர் தான் இருக்கேன்னு சொல்றார். அப்ப நீங்க வேதத்த படிக்கும்போது நீங்க கிருஷ்ணர நீங்க தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? ஆனாலும் நமக்கு கர்வம் இருக்கு அப்டின்னா, வேதத்தையே படிச்சா கூட நம்மளால கிருஷ்ணர புரிந்து கொள்ளவே முடியாது. பகவத்கீதையில கிருஷ்ணர் ராஜவித்ய ராஜகுஹ்யம் பரமம் இதம் உத்தமம்னு சொல்றார். இது பரமமான ஞானம்ங்கிறார். பகவத்கீதை பரமமான ஞானம்னு சொல்றாருன்னா, நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகே. இது வந்து பரம ஞானம்ங்கிறது. ஆனா கிருஷ்ணர் சொல்றார், ராஜகுஹ்யம். அறிவின் அரசன்னு சொன்னத நம்ம ஏத்துக்கலாம். அது என்ன ரகசியத்திலயும் இதுதான் பெரிய ரகசியம்ங்கிறார். பகவத்கீதை ரகசியமா? என்ன அது பகவத்கீதை புக்க வாங்கி படிச்சா, அது எப்படி ரகசியமா இருக்க போது? அதான் எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சே! அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கத்தானே செய்வோம். பகவத்கீதை கோடிக்கணக்கான அம் காப்பீஸ் வந்து பிரசுதியா நம்ம இஸ்கானே விநியோகம் பண்ணியிருக்கு. கோடிக்கணக்கான பேருக்கு ஏற்கனவே விநியோகம் பண்ணியாச்சு. அது நம்ம மட்டுமா இஸ்கான்ல மட்டுமா பண்ணாங்க? இது கோரக்பூர் கீதா பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது பல மொழிகள்ல அதுவும் தான் நெறைய அச்சிட்டு இருக்கு பகவத்கீதைய. பல மொழிகள்ல ஸ்லோகங்கள மட்டும் அச்சிட்டு குடுத்திருக்கு. ஸ்லோகத்தோட விளக்கங்களையும் அச்சிட்டு குடுத்திருக்கு. அதோட சேர்ந்து மொழிபெயர்ப்புக்கும் அச்சிட்டு குடுத்திருக்கு. இந்த மாரி பல மொழியில நெறைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கோரக்பூர் கீதா பிரஸும் பண்ணியிருக்காங்க. இது போக பகவத்கீதை அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தோடையும் சேர்ந்து ஏகப்பட்ட எடிஷன்ஸ் இருக்கு. உலகம் முழுக்க பகவத்கீதை ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருச்சே! அப்படி இருக்கிறப்போ, இது எப்படிங்க ரகசியம்? ரகசியம்னா யாருக்கும் தெரியாம இருக்கணும். எல்லாருக்கும் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இத போய் ரகசியம்னு சொல்றீங்களே அப்படின்னா, கிருஷ்ண ரகசியம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது ஓப்பனாவே இருந்தா கூட, ஸ்டில் மக்கு போல இருக்கிறவங்களுக்கு, முட்டாள் போல இருக்கிறவங்களுக்கு அந்த ஞானத்துடைய இது தெரியவே தெரியாதாம். பகவத்கீதை எல்லாம் நல்லா கரைச்சு குடிச்சுட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்ங்கிறத ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. பகவத்கீதையில பக்கத்துக்கு பக்கத்தும் கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்னு தெளிவா இருக்கு. பக்தியாம அபிஜானது பக்தி மூலமா தான் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி இருக்கு. இருந்தாலும் பக்தி வழிய ஏத்துக்கிட மாட்டாங்க. கிருஷ்ணர பகவான்னு ஒத்துக்கிட மாட்டாங்க. இப்படி பக்திய ஏத்துக்கிடாம, கிருஷ்ணர ஏத்துக்கிடாம, அப்ப நம்ம பகவத்கீதைய படிச்சும் நமக்கு கிருஷ்ணர் தெரியல அப்படின்னா, அப்ப பகவத்கீதை ரகசியம் தானே! ஏன்னா ரகசியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு அது தெரியாமலே போகுதுங்கிறது தான் ரகசியம். ரகசியம்னா என்ன அர்த்தம்? நம்மட்ட இருந்து அது மறைஞ்சு இருக்கு. தெரியாம இருக்குன்னு அர்த்தம். பகவத்கீதை ஓப்பனா இருந்தா கூட நமக்கு தெரிய மாட்டேங்குதே! நீங்க வாங்கி படிச்சா கூட உங்களுக்கு வந்து பக்தி பாதைக்கும் ஏத்துக்கிட முடியல, கிருஷ்ணர ஏத்துக்கிட முடியலன்னா, அப்ப இன்னும் ரகசியமா தானே நமக்கு அது இருக்கு. அதனால தான் கிருஷ்ணர் இது ராஜகுஹ்யம்னு சொல்றார். வைஷ்ணவர்களுக்கு மட்டும் தான் பகவத்கீதை புரியும். பெருமாள ஏத்துக்கொண்டவங்க, கிருஷ்ணர ஏத்துக்கொண்டவங்களுக்கு மட்டும் தான் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்னு தெரியும். இல்லாட்டினா பகவத்கீதையே படிச்சா கூட பக்திய பாதைக்கு வரவும் முடியாது. பகவான் கிருஷ்ணர ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போ நீங்க பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தா கூட, ஸ்டில் கிருஷ்ணர நம்ம அப்ரோச் பண்றது கஷ்டம் தான். அதனால தான் பக்திங்கிறது அ ஒரு வகையில அது வந்து ஒரு சுதுர்லபம். ரொம்ப ரொம்ப அரிதானது இது. பக்தி வந்து ரொம்ப ஈஸிக்குள்ள அது கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம அலட்சியப்படுத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம அலட்சியப்படுத்தக் கூடாது. நமக்கு இவ்ளோ பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஆனந்தத்தோட பக்குவமா அத பயன்படுத்தணும். பொதுவா நம்ம வந்து எப்ப அலட்சியப்படுத்துவோம் அப்டின்னா, நமக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியாதப்ப தான். நமக்கு கையில இருந்து ஒரு முத்துமணி குடுத்துட்டாங்க. கையில இருந்து முத்து வைரம் இருக்கு. நம்ம வந்து இத எப்ப அலட்சியப்படுத்துவோம் அப்டின்னா, ஒரு அஞ்ஞானத்துல இருக்கும்போது. இப்ப நீங்க ஒரு குழந்தைட்ட இருந்து ரூ. 10 குடுங்க. கையில ஒரு வைரம் குடுங்க. அது எத எடுக்கும்? அது ரூ. 10 எடுத்துட்டு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடும் அது. கையில நீங்க சாக்லேட் குடுங்க. இன்னொரு கையில நீங்க அதுக்கு ஒரு வைரத்த குடுங்க. என்ன பண்ணும் அது? அது சாக்லேட்ட தான் எடுக்கும் அது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு மாம்பழம், இனிமையா இருக்கு. ஒரு ஸ்வீட் இருக்கு. பகவானுக்கு பண்ண நீங்க அந்த ஒரு ரசகுல்லா இருக்கு. அத எடுத்து நீங்க நீங்க குடுக்கலாம். அது அததானே எடுக்கும் அது. அப்போ நீங்க ஒரு அ அஞ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து நீங்க குடுத்தா கூட, அதோடைய ஞானம் தெரியாத வரைக்கும் அத அலட்சியப்படுத்துவாங்க. அதே போல தான். நமக்கு வந்து உண்மையிலேயே பக்தியுடைய உயர்ந்த விஷயங்கள்லாம் தெரியல. இப்ப நம்ம ஏன் இவ்ளோ வகுப்புகள் நம்ம தொடர்ந்து பேசுறோம் அப்டின்னா,
நம்ம கேட்டு, கேட்டு, கேட்டு நம்ம வந்து, ஓ! இந்த அளவு உயர்ந்த பாதையா இந்த பக்தி. கிருஷ்ணர் இவ்ளோ உயர்ந்தவரா? நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா இந்த பக்தி புயல்ல ஈடுபடுறதுக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆ விஷயங்கள கேட்டு, 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 கேட்டு நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரும். நம்ம ஏன் தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் கேளுங்கன்னு சொல்றோம்னா, அப்பதான் நமக்கு சீரியஸ்னஸ் வரும். நமக்கு சீரியஸ்னஸ் கேட்க, கேட்க, கேட்க நமக்கு வந்துட்டே இருக்கும். அதனால தான் தொடர்ந்து கேளுங்கன்னு சொல்றோம். இப்போ ஒருத்தன் பிராமணனா இருந்தா கூட ஸ்டில் அது உயர்ந்த நிலை கிடையாது. ஒருத்தன் வைஷ்ணவ தலத்துக்கு வரணும். வைஷ்ணவ தலத்துக்கு வராத வரைக்கும் ஸ்டில் அவன் வந்து முக்தி பெற்ற நபரா இருக்க முடியாது. வைஷ்ணவ தலத்துக்கு வந்தக்கப்புறம் தான் அவன் முக்தி அடையறான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதः பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ஸ ஜாயதே. இந்த பாகதம்ங்கிறது ரொம்ப ஏதோ ஒரு கற்பதை ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கதைகள் நிறைந்த ஒரு காவியம்னு நினைக்கக் கூடாது. இதுல கதைகள் இருந்தா கூட, இந்த பாகவதம் வந்து பகவத் தத்துவ விஞ்ஞானம். பகவான பத்தியான விஷயங்கள்லாம் தத்துவ ரீதியா, சித்தாந்த ரீதியா, விஞ்ஞான ரீதியா குடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு நபர்களுக்கு, இது வந்து அற்பமானவர்களுக்கு, புத்தி குறைவானவர்களுக்கு, ரொம்ப சென்டிமென்ட்டா இருக்கிறவங்களுக்குன்னு கிடையாது. பாரதங்கிறது ஒரு சென்டிமென்ட் ஆனவங்களுக்குன்னு அப்படின்லாம் கிடையாது. சும்மா யாரோ ஒருத்தவங்க வேலையே இல்லாதவங்களுக்காக தான் இதெல்லாம் குடுத்துருக்காங்கங்கிறது கிடையாது. பாகவதங்கிறது உயர்ந்த நபர்களுக்கு. இது வந்து பரமஹம்ச சம்ஹிதைன்னு பேரு. பரமஹம்ச சம்ஹிதைன்னா, ஆ ஹம்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலி பறவைகள்லே ஹம்ச பறவைங்கிறது ரொம்ப உயர்ந்தது. பரமஹம்சர்கள் அப்படின்னா, உயர்ந்த அன்னப்பறவைகள். இந்த அன்னப்பறவைகள் சாதாரண அன்னப்பறவைகள் கிடையாது. அன்னப்பறவைன்னா நமக்கு தெரியும். அது வந்து நமக்கு பால்ல தண்ணி குடுத்தா கூட, அது தண்ணிய விட்டுட்டு பால மட்டும் குடிக்கக்கூடியது தான் அது. சாரத்த எடுக்கக்கூடியதுனால அதுக்கு வந்து ஹம்சா அப்படின்னு சொல்லி பேரு. அதே போல நெறைய புத்தகங்கள், வேதங்களே இருந்தா கூட, அந்த வேதத்துடைய சாரத்த எடுத்து சாப்பிடுறது தான் பரமஹம்சர்கள் செய்வாங்களாம். அப்போ இந்த பாகதங்கிறது பரமஹம்சர்களுக்கான புத்தகம். ஏன்னா பாகதம் வந்து வேதத்தோட சாரத்த குடுக்குது. மத்த எல்லா வேதத்திலும் நெறைய தண்ணி ஊத்தியாச்சு. பொதுவா நமக்கு பால்ல தண்ணி ஊத்துனா எப்படி? பால் சுவையே போயிடுமே! நெறைய தண்ணி ஊத்திட்டே இருந்தா நெறைய அவ்வளவுதான் நமக்கு பாலே பழம் கழிய தண்ணி ஆயிடும் அது. ஆனா நமக்கு பால் தான் வேணும் அப்டின்னா, நம்ம தண்ணீய ஊத்துறத நிப்பாட்டணும். அதே போல பால சுண்ட காய்ச்சிட்டே இருக்கணும். அப்படியே பால சுண்ட காய்ச்சி, 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 காய்ச்சி அப்படியே திக்கான பால் வரும்போது தானே அப்படியே அந்த எசன்ஸ் நமக்கு நல்லா கரெக்ட் கிடைக்குது. அதே போல தான். வேதங்களே நெறைய இருக்கு. நீங்க வேதத்த விட்டுட்டீங்கன்னா மத்த எல்லாமே குப்ப தான். அப்படியே அந்த வேதங்களே நெறைய இருந்தா கூட, அதோட சாரம் இந்த பாகவதம். வேதத்துல மத்த புத்தகங்கள்லாம் ரொம்ப தண்ணி ஊத்திட்டாரு. அதனால தான் வேதவியாசர் வந்து நாரதர்ட்ட இருந்து பெரும் கண்டனம். நாரத முனி பயங்கரமா கண்டிக்கிறாரு வேதவியாசர்ட்ட. ஏன்னா, "நீ நெறைய தண்ணி ஊத்திட்ட. நல்ல பால் நல்ல திரண்ட பால் குடுக்கிறத விட்டுட்டு, பால்ல போய் நல்லா தண்ணி ஊத்தி, தண்ணி ஊத்தி குடுத்து வச்சிருக்கியே! இது என்ன? இது சரியில்லையே!" அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா, இந்த மாரி தண்ணிலாம் ஊத்தாம, அப்படியே சாரத்த எடுத்து, அப்படியே ஒரு பிபத பாகத ரசமாலயம் முகுரஹொ ரசிகோ புவி பாவுகः இந்த சாரத்த அப்படியே சர்வ வேதி இதியாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம்னு சொல்லி அந்த சாரத்த மட்டும் குடு. இப்படிதான் பரமஹம்சர்கள் இத சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி, நிர்மத் சராணாம் சதம் அப்படின்னு சொல்லி பரமஹம்சர்களுக்காக ஒரு புத்தகத்த எழுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான், இந்த ஸ்ரீமத் பாகவதத்த வந்து வேதவியாசர் எழுதுறார். இப்ப இந்த வேதவியாசர் இந்த பாகவத எழுதியிருக்காரு அப்படின்னா, இது சும்மா ஒரு சாதாரணவர்களுக்காக எழுதினாருன்னு நினைக்கக் கூடாது. பரமஹம்சர்களுக்காக எழுதியிருக்கார். இப்படி பரமஹம்சர்களுக்காக இத எழுதியிருந்தா கூட, ஸ்டில் இந்த பாகவதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு காக்கை போல ஒரு நபர் இருந்தா கூட, பாகவதத்தோட தொடர்புக்கு வந்தக்கப்புறம், அன்னம் போல மாறிடுவாங்களாம். பரமஹம்சர்களுக்கும் இந்த பாகவதம் இருக்கு. காக்கா போன்றவங்க வந்தா கூட, அந்த காக்கைய கூட அன்னமாக்குறதுக்கான ஒரு தகுதி இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு இருக்கு. முழு அ முழு பேரானந்தத்தையும், அதேபோல முழு மங்களத்தையும் குடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். இத தத்துவ ரீதியா, சித்தாந்த ரீதியா அற்புதமா அ வேதவியாசர் வந்து குடுத்திருக்கார். அதான் இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்கஸ்ஸ ஜாயதே. இது நம்ம இன்னைக்கு ஸ்லோகத்த நம்ம பார்த்தது. அடுத்த ஸ்லோகம் நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்ப நான் இந்த உபன்யாசத்த முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்டின்னா நம்ம வந்து பேசலாம். ஹரே கிருஷ்ணா.
ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु. दंडवत प्रणाम எஸ். பிரபு. இப்போ நாங்கெல்லாம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள், அதனால பக்தியில நிலைத்து இருக்கணும்னா என்ன பண்ணணும் பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஏன் பக்தி பாதையை கடைபிடிங்க. நம்ம சொல்றோமே பக்தி பாதையில நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் இதெல்லாம் செய்யுங்க. டெய்லி பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. அவருடைய விஞ்ஞான ரீதியான விஷயங்கள் எல்லாம் இந்த பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம் இந்த புத்தகம் மூலமா கேட்கலாம். இதன் மூலமாவும் நம்ம வந்து நம்மளுடைய பந்தப்பட்ட நிலையில இருந்து வெளியே வரலாம். ரொம்ப சிம்பிள். பக்தி பண்றது மூலமா வெளியே வரலாம். வேற கேள்விகள் இருக்கா? தேங்க்யூ பிரபு. ஹரே வேற கிருஷ்ணா. ஏதாவது? ஹரே கிருஷ்ணா பிரபு, நமஸ்காரம். ம். பிரபு, இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் லைஃப்ல இருந்துட்டே வந்து நம்ம பகவானை ரீச் பண்ணலாம். ஆனா இந்த கேள்வி தப்பா இருந்தா மன்னிச்சுக்கணும் பிரபு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அந்த சந்நியாசம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க பிரபு, பிரம்மச்சரியம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க? மெட்டீரியல் லைஃப்ல இருந்துட்டே கூட நம்ம பகவானை வந்து இந்த கோலோக பிருந்தாவனம் நம்ம போகலாம். அது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. யா, ஓகே. யா, மெட்டீரியல் லைஃப்ல இருந்துகிட்டே கிருஷ்ணரை அடையலாங்கிறது உண்மைதான். ஆனா மெட்டீரியலா இருந்தா கிருஷ்ணரை அடைய முடியாது. பௌதிக வாழ்க்கையில இருந்து கொண்டு நீங்க கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணலாம். ஆனா பௌதிகமா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கிருஷ்ணரை அடைய முடியாது. பௌதிக வாழ்க்கையில இருந்து கொண்டே கிருஷ்ணரை அடையலாம் அப்படின்னா, அப்போ பௌதிக வாழ்க்கை எப்படி வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி இருக்கே. அந்த பௌதிக வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் சாஸ்திரத்துல வர்ணாசிரம தர்மம்னு சொல்லி இருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு ஆண் மகனா இருக்கும்போது பிரம்மச்சாரி ஆயிரு. லைஃப்ல நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோ. ஒரு குரு கிட்ட போ. அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா காது கொடுத்து கேளு. இதற்கப்புறம் உன்னால வாழ்க்கையோட குறிக்கோள் கிருஷ்ணா தான். கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுதான். மோட்சத்தை நோக்கி போகணுங்கிறதுதான்னு தெரிந்தும் கூட ஸ்டில் உன்னால புலனடக்கம் செய்ய முடியலங்கிற பட்சத்துல அப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணத்திலயும் நீ இந்த தர்மம் படி இரு. கிருஷ்ணரை வாழ்க்கையில மையமா வைத்துக் கொள்ளணும். அதற்கப்புறம் அப்படியே நீ வந்து இன்னும் ஃபேமிலி லைஃப்லயே ஒட்டிட்டு இருக்க வேண்டாம். ஒரு காலம் வரும்போது நீ வந்து வனப்பிரஸ்தம் எடுக்கணும். நீயும் உன் மனைவியும் சரி, உன்னுடைய மூத்த குழந்தைகள்ட்ட குடும்பத்தை ஒப்படைச்சுட்டு நீங்க ஏதாவது காசி, ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. பட் வைஷ்ணவ ஸ்தலத்துல நம்ம வந்து விருந்தாவனம், மாயாப்பூர், ஜெகநாத் பூரி, ஸ்ரீரங்கம் இந்த மாரி க்ஷேத்திரங்கள்லாம் நம்ம வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதற்கப்புறம் கிராஜுவலி நீ ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும்போது நீங்க சன்னியாசம் எடுக்கலாம். இல்ல நம்ம மத்த வர்ணத்துல இருக்கும்போது மனைவியோட சேர்ந்து வனப்பிரஸ்த நிலையிலேயே கூட இருக்கலாம். எனிவே நமக்கு வந்து அ இந்த சந்நியாச நிலை, பிரம்மச்சரியங்கிறது அது வந்து பொதுவானது. அது வந்து சந்நியாசங்கிறது கூட நீங்க சொல்லலாம். பட் பிரம்மச்சாரிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு நிலை. பிரம்மச்சாரிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் அது. அத நம்ம வந்து சொல்ல முடியாது. சந்நியாசம் எல்லாரும் எடுப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா பிரம்மச்சாரிங்கிறது எல்லாருமே அத கடந்து தானே வரணும். பிரம்மச்சாரிங்கிறது ஒரு ஸ்டூடண்ட் லைஃப். ஸ்டூடண்ட் லைஃப் எல்லாருக்கும் அவசியம் தான். அந்த ஸ்டூடண்ட் லைஃப்ல நீங்க நற்குணங்கள்லாம் வளர்த்துக்கொள்ளணும். ஃபைனலி நீங்க சந்நியாச நிலைக்கு வரணும். பட் சந்நியாசி நிலைக்கு வந்து அ வர முடியலன்னா கூட, பட் அட்லீஸ்ட் ஸ்டூடண்ட் லைஃப்ங்கிறது நமக்கு வந்து வேணுமே. சோ சாஸ்திரத்துல இருந்து ஏன் சந்நியாசம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு? ஏன் பிரம்மச்சரியத்துக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாத பட்சத்துல, நமக்கு வந்து துறவு அப்படிங்கிறது கஷ்டமாயிடும். இப்ப நமக்கு வந்து ஒரு சன்னியாசி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து, ஐயோ! நான் இப்படி பற்றோட இருக்கேனே, இங்க ஒரு சன்னியாசி இருக்காரே, எனக்கு ஞாபகப்படுத்துறாரே அப்படிங்கிற வரும். இப்ப சமுதாயத்துல சன்னியாசியே இல்ல அப்படின்னா, நமக்கு ஞாபகமே வராது நம்ம துறவு எடுக்கணும் அப்படின்னு. நமக்கு குடும்பத்துல பற்றோடே இருந்துருவோம். இன்ஃபாக்ட் எந்த அளவுக்கு கிரகஸ்த வாழ்க்கை வந்து நம்மள வந்து கிருஷ்ணர மறக்க வைக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஏறக்குறைய நம்மளுடைய பிஸி ஸ்கெட்யூல்ல நம்ம கிருஷ்ணர மறந்துருவோம். டைம் டு டைம் ஒரு சன்னியாசி இப்பலாம் சன்னியாசி நம்ம ரோட்ல பார்க்கறது இல்ல. அந்த காலத்துல இருந்து நெறைய சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் சம்டைம்ஸ் தீக்ஷான்னு சொல்லி வருவாங்க. ஆனா வர்றப்பலாம் அந்த வீட்ல இருந்து ஹரி கதா பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு சன்னியாசி வந்து ஒரு கிரகஸ்தனுக்கு ஞாபகம் பண்ணிட்டே இருப்பார். இப்போ நாரத முனி வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காரே! அவரு ஒரு பிரம்மச்சாரி தான். எங்க போனாலும் சரி கிருஷ்ணர் எல்லாரும் ஞாபகப்படுத்திட்டே இருக்காரே!
அதாவது ஃபுல் டைம் சேவை செய்யறதுக்கு வேணுமே. இப்போ ஒரு கிரகஸ்தர் அவர் அவரோட குடும்பத்த பராமரிக்கிறதுலயே அவருக்கு டைம் போயிடும். அவருக்கு இந்த ஞானத்த போய் மத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரமும் இருக்காது. அதனால சன்னியாசிகள் தான் சமுதாயத்துல முக்கியமான தொண்டு செய்றவங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு கிரகஸ்தர் அவர் குடும்பத்திலே மூழ்கி இருப்பார். அதேபோல வைஷ்யர் அவரும் அ ரொம்ப பிசினஸ்ல மூழ்கி இருப்பார். ஒரு சத்திரியன் நாட்டுக்கு பிரஜைகளுக்கு பாதுகாப்பு குடுக்குறதிலும் மும்முரமா இருப்பாங்க. அ இப்படி எல்லாருமே அவங்கவங்க இதுல மும்முரமா இருக்கிறப்போ, ஒரு சன்னியாசி மட்டும் தான் சமுதாயத்துக்குந்து அர்ப்பணம் செஞ்சவரா இருப்பார். மீன்ஸ் ஆன்மீகமா அர்ப்பணம் செஞ்சவர். அந்த வர்ணாசிரமத்தில எல்லாருமே அர்ப்பணம் செஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா ஏறக்குறைய அது எல்லாருமே சுயநலத்துக்கான அர்ப்பணமா இருக்கும். ஆனா ஒரு சன்னியாசி மட்டும் தான் சுயநலமற்று வாழ்க்கைய உண்மையிலேயே அர்ப்பணம் செஞ்சவரா இருப்பார். சோ நமக்கு ஞாபகம் பண்றதுக்காகயாவது ஒரு சன்னியாசி வேணுமே! இப்ப நமக்கெல்லாம் சன்னியாசிகள்லாம் இருக்கிறனால நமக்கு ரொம்ப கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலுமே அ அ அவங்க எல்லாம் இல்லாத பட்சத்தில நம்மோட நிலைமை என்னவா இருக்கும்? எல்லாருமே முக்தி பாதையில இருக்கும்போது நமக்கு சன்னியாசிகள் நம்ம பார்க்கிறதே இல்ல. இப்ப நமக்கு நெறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க. இப்ப நெறைய கிரகஸ்தர்கள். ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள் நெறைய பேரு கிரகஸ்தர்கள் ரொம்ப நல்லா பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிரம்மச்சாரி இல்ல ஒரு வகையில நான் சன்னியாசமே எடுத்தா கூட, அவங்க கிரகஸ்தர்களா இருந்தா கூட, ஸ்டில் நான் அவங்களுக்கு எல்லா மரியாதையும் குடுக்கத்தான் செய்வேன். ஐயோ! அவங்கலாம் கிரகஸ்தர்கள்னு சொல்லி ஒதுக்கிட மாட்டேன். அவங்க பிரபுபாதருடைய சீடர்கள்னா நான் கண்டிப்பா மரியாதை குடுக்கத்தானே செய்வேன். நான் சன்னியாசமே எடுத்தா கூட. இப்போ வைஷ்ணவ சமுதாயத்துல நம்ம கிபா விப்ர கிபான்யாசி சூத்ரக்கேனே நோய். நீ பிராமணன், நீ சத்திரியன், நீ வைஷ்யன், நீ சந்நியாசி, நீ கிரகஸ்தா, நீ வனப்பிரஸ்தாங்கிற பிரிவினை வைஷ்ணவ சமுதாயத்துல நம்ம பார்க்க மாட்டோம். வைஷ்ணவ சமுதாயத்துல நீ இப்படி, அப்படி, நீ இந்த தாழ்ந்த வர்ணத்துல இருக்க, நீ தாழ்ந்த ஆசிரமத்துல இருக்க, ஓ நீங்க உயர்ந்த ஆசிரமத்துல இருக்கீங்க. அது அது இருந்தா கூட ஸ்டில் நம்ம எல்லாரையும் பக்தர்ன்னு தலத்துல பார்க்கிறோம். ஆனா எல்லாருமே பக்தர் தலத்துல இல்லாத பட்சத்துல, இந்த டிஸ்டிங்ஷன் இருக்கும்போது தானே நம்ம மத்தவங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். இப்போ பிரச்சாரம் பண்றதுக்கு யாராவது வேணுமே. பிரச்சாரம் பண்றதுக்கு யாரு செய்வாங்க? சன்னியாசிகள் தானே அத செய்வாங்க. ஓகே நீங்க சொல்லலாம். பிராமணனும் பிரச்சாரம் பண்ணலாமே. பிராமணனும் பிரச்சாரம் பண்றதுக்கு தானே சாஸ்திரம் சொல்லுது. எஸ் பிராமணன் பிரச்சாரம் பண்றதுக்கு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா பிராமணன் கூட பயணம் பண்ண முடியாது பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்போ பயணம் பண்றது சன்னியாசிகளுடைய எக்ஸ்க்ளூசிவ் வேலை. அதனாலதான் சன்னியாசிகள் கூட்டிச்சாக்கா, பகுதகா, பரிவ்ராஜகாச்சாரியா, பரமஹம்சான்னு ஒரு நிலையெல்லாம் இருக்கு. அதுல நடைபயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்றவருக்கு பரிவ்ராஜகாச்சாரிய சன்னியாசினே பேரு உண்டு. நம்ம பிரபுபாதர் சொல்லும்போது ஜெய் ஓம் விஷ்ணு பாத பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய அஷ்டோத்திர சதசி ஸ்ரீமத் ஸ்ரீல ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பரிவ்ரஜகாச்சாரியாங்கிறது ஒரு சன்னியாசி தான் செய்ய முடியும். அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஞாபகம் பண்றதும் ஒரு சன்னியாசி தான் செய்ய முடியும். அதே போல சன்னியாசிகள் இல்ல அப்படின்னா, கிரகஸ்தர்கள் யாருக்கு போய் அவங்க ஏதாவது ஒரு குடுக்கணும், ஒரு தியாகம் செய்வாங்க. இப்போ கிரகஸ்தர்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. அவங்க தான தர்மம் பண்ணணும்னு சொல்றோம். பட் தானத்த யாருக்கு குடுப்பாங்க? எல்லாருமே கிரகஸ்தரா இருக்காங்க. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு தியாகம் பண்ணுங்கிறது வராதே. தியாகம் பண்ணா கூட அவங்க கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணவங்களுக்கு தான் தியாகம் பண்ண முடியும். ஒரு சன்னியாசியும் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் போய் கேட்க மாட்டார். ஆனா ஒரு சன்னியாசிக்கு தொண்டு செய்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிரகஸ்தர்களுக்கு கிடைக்குது. அதனால இது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயம். இந்த ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்து செய்யும்போது மட்டும் தான் கிருஷ்ண பக்திக்கு எல்லாரும் உயர்ந்து வருவாங்க. ஆன்மீக உலகத்துல இந்த மாரி வேறுபாடு கிடையவே கிடையாது. ஓ! இவர் சன்னியாசி அப்படின்னு. வைகுண்டத்துல நமக்கு தேவையில்ல. இது சன்னியாசி. இவர் வேணும் அப்படின்னு. ஏன்னா அங்க பிரச்சாரம் வேண்டியது இல்லையே. பௌதிக உலகத்துல தான் வேணும் இது. ஆ பௌதிக உலகத்துல தான் இதெல்லாம் வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாரும் பௌதிகமா இருக்காங்க. பௌதிகமா இருந்து நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிடலாம். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா பௌதிகமா இருக்கக்கூடாதே. ஆனா பௌதிகமா இருக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு நெறைய பேர் வேண்டியிருக்கே. அத சன்னியாசிகள் எடுத்து நமக்கு செய்றாங்க. இன்ஃபாக்ட் நமக்கு சன்னியாசிகள் மிகப்பெரிய ஒரு தொண்டு செய்றாங்க. நெறைய பிரச்சாரம் பண்றாங்க. அ குறிப்பா அ என்ன சொல்லலாம்? பிரம்மாண்டமான பிரச்சாரம் பண்ணணும்னா, அதுக்கு சன்னியாசிகளும் வேண்டியிருக்கு. மேபி நம்ம இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையில இருக்கோம். இந்த ஒரு நவீன
முன்னேற்றம் காரணமா. அதனால இங்க அங்கன்னு பயணம் செய்றோம். ஆனா அந்த காலத்துல சன்னியாசிகள் தான் பயணம் செய்வாங்க. கிரகஸ்தர்கள்லாம் பயணமே செய்ய மாட்டாங்க. இன்ஃபாக்ட் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க கிராமத்த விட்டு வெளியூருக்கே பயணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க. அந்த மாரி இருக்கும். அந்த மாரி தான் அந்த காலத்துலலாம் வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்கும். சன்னியாசிகள் வேணா பயணம் செய்வாங்க. எங்கேயாவது ஒருக்கு எப்பயாவது போவாங்க. ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு ஊருக்கு போணும்னா கூட, எப்பயோ ஒரு வாழ்க்கையில ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான். ஆனா இப்ப நம்ம அப்படி பண்றது இல்ல. இப்ப நம்ம பார்க்குறோம். இப்ப எல்லாருமே பயணம் பண்றாங்க. கிரகஸ்தர்களும் இன்ஃபாக்ட் கிரகஸ்தர்கள் நல்லாவே பயணம் பண்றாங்க இப்போ. நெறைய க்ஷேத்திரங்கள்லாம் போறாங்க. பட் இருந்தாலும் கிருஷ்ண பக்தி ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் நல்லது வேணும் அப்டின்னா, நமக்கு வந்து கிருஷ்ணர ஞாபகப்படுத்தக்கூடிய முழு தொண்டு பண்றவங்க வேணும். அதே போல நம்மளும் அத நோக்கி போகணும்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சி நம்ம வந்து பௌதிகமா இருந்து கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் கைவிடணும், தொரக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணுமே! ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கிருஷ்ண பக்தியில இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் நடைமுறையில பார்க்கும்போது, பௌதீக உலகத்துல நமக்கு நெறைய தடங்கள் தான் இருக்கும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணும்போது. அதனால இந்த சந்நியாச ஆசிரமம், இந்த வனப்பிரஸ்த ஆசிரமம்லாம் கண்டிப்பா இருந்தா மட்டும் தான், நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அடையணுங்கிற அந்த ஒரு முயற்சிய வந்து ஊக்கம் குடுக்குறதுக்கும் சரி, இல்ல நம்ம அத நோக்கி போறதுக்கும் சரி, நமக்கு உகந்ததா இருக்கும். அதனால அது அவசியமா அது வந்து சமுதாயத்துல தேவதான். இது ஒரு பெரிய டாபிக் நம்ம பேசணும். பட் இருந்தாலும் இது நமக்கு அவசியம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்துக்கோங்க. பிரபு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப அப்போ சந்நியாசம் வாங்குனவங்க வந்து சீக்கிரம் பகவான் அடைஞ்சிருவாங்க அப்படி எடுத்துக்கலாமா பிரபு? நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில வந்து நெறைய தடங்கள் இருக்கு. அவங்க ஃபுல் டைம் அதுவாவே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருக்கிறனால, அவங்க வந்து அ சீக்கிரம் வந்து பகவான்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாமா பிரபு? எப்படி? அப்படிங்கிறது கிடையாது. அது அந்தந்த நாள் பக்தர் எந்த அளவு பக்தி பண்றார் தான். சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்ச சில கிரகஸ்த பக்தர்கள் ரொம்ப திடமா இருப்பாங்க கிருஷ்ண பக்தியில. சம்டைம்ஸ் ஒருத்தர் சன்னியாசி எடுத்திருப்பார். ஆனா அந்த அளவுக்கு அவர் தீவிரமா இருக்க மாட்டார். அவரு ஓகே. சன்னியாசி எடுத்துட்டார் ஓகே. பட் சம்டைம்ஸ் ஒரு சன்னியாசி கூட ஒரு விழுந்த நிலையில இருப்பார். அவர் மன ரீதியா. அவருக்கு வேணா புலன்கள் மேல ஒரு தொந்தரவு இல்லாம இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் பேருக்கு, புகழுக்கு ஆசைப்படுற ஒரு நபரா கூட இருக்கலாம் அவரு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படிதான் எல்லா சன்னியாசிகளும் கிடையாது. அபாயம் எல்லா இடத்துலயும் இருக்கு. கிரகஸ்தர்களுக்கு ஒரு அபாயம், பிரம்மச்சாரிக்கு ஒரு அபாயம், சன்னியாசிக்கு ஒரு அபாயம். ஏன்னா சன்னியாசி எங்க போனாலும் சரி அவர் நல்லா வரவேற்பாங்க, மாலை குடுப்பாங்க, புகழ்வாங்க. இந்த புகழுக்கும், மாலைக்கும், ஆ ஒரு பேருக்கும் ஆசைப்பட்டு அந்த மாயையில விழுறதுக்கான ஒரு வாய்ப்பும் சன்னியாசிக்கு இருக்கு. அந்த மாயையில விழுந்தாலும் நம்ம கிருஷ்ணர அடைய முடியாது. உங்களுக்கு புலன்களால ஒரு தொந்தரவு கிடையாது. ஆனா பேர் புகழ்னால நீங்க அதுல விழுந்துட்டீங்கனாலும் சரி, அடுத்த பிறவி மறுபடியும் எடுக்கணும் நீங்க. ஏன்னா நீங்க பேர் புகழுக்கு ஆசைப்பட்டீங்க நீங்க. இப்போ நம்ம பேர் புகழுக்கும் ஆசைப்படக்கூடாது. எதையும் எதிர்பார்க்காம கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணோம் அப்டின்னா, ஒரு சாதாரண நிலை கிடையாது. ஆனா ஒரு ஒரு சன்னியாசி, அவர் வந்து ஒரு கிரகஸ்தன்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இல்லாதவரா கூட இருப்பாரு சம்டைம்ஸ். அதுக்காக நம்ம வந்து அ பிளாக் அண்ட் ஒயிட்டா எல்லாத்தையும் பேசிற முடியாது. ஏன்னா, நிஜ வாழ்க்கையில யாரும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிறது இல்ல. ஓகே சன்னியாசியா அவங்க எல்லாம் ஃபுல் ஒயிட். கிரகஸ்தர்களா அவங்கலாம் ஃபுல் கருப்பு அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. சம்டைம்ஸ் கிரகஸ்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலை காரணமா, ஐயோ! எனக்கு என்ன ஒரு மோசமான வாழ்க்கை. கிருஷ்ணா எனக்கு நீ தான் வேணுங்கிறதுல ரொம்பயும் கிருஷ்ணர பிடிச்சுக்கிட்டு, எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாம இருப்பாங்க குடும்பத்து மேல. முழு குடும்பத்து மேலயும் அவங்க ரொம்ப அ மூழ்கியே இருந்துக்கிற மாரி தெரிஞ்சா கூட, குடும்பத்து மேல ஒரு சிறு துளி கூட பற்று இல்லாம இருப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் ஒரு சன்னியாசி, அவர் வந்து ஒரு ஆசிரமத்திலேயே இருப்பாரு. ஒரு கோயில்லயே முழு சந்நியாச ஆசிரமத்திலேயே கூட தொண்டு செஞ்சுட்டு இருந்தா கூட, அவருக்கும் இது என்னுடைய மடம் இது. என்னுடைய மடத்துல நான் தான் பெரியவன். எனக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி வேற வகையில தன்னுடைய நம்ம ஒரு கிரகஸ்தர் வீடு மேல பற்று வச்சிருப்பார். இவர் மடத்து மேல பற்று வச்சிருப்பார். அவ்வளோதான். ஒரு மடத்து மேல பற்று வச்சிருந்தாலும் சரி, அதுவும் தப்புதான். நமக்கு கிருஷ்ணன் மேல தான் பற்று வச்சிருக்கணும். நம்ம இந்த மடத்தின் மூலமா கிருஷ்ணருக்கு எப்படி தொண்டு செய்யணும்னு நினைக்கிறோம்னா பிரச்சனை கிடையாது. பட் அபாயம் சன்னியாசிகளுக்கும் இருக்கு. அதே போல அபாயம் வனப்பிரஸ்தர்களுக்கும் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருக்கும் அபாயம் இருக்கத்தான் செய்யுது. ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருந்தா கூட ஸ்டில் அவனுக்கும் தொந்தரவுகள் வரும். அவனுக்கும் நெறைய சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து கட் அண்ட் ரைட்டா நம்ம பேச முடியாது. அது அந்தந்த பக்தர்கள் எந்த நிலையில இருக்காங்களோ, அந்த நிலையில இருப்பாங்க.
அந்த நிலையில இருந்தும் நம்ம வந்து உயர்ந்த நிலையில இருக்க முடியும். இப்போ நமக்கு தெரியும் பகவத்கீதை கிருஷ்ணர் ஒரு பிராமணர்கிட்ட பேசல. சன்னியாசிட்டையும் பேசல. யார்கிட்ட பேசினார்? ஒரு கிரகஸ்தர்கிட்ட பேசினார். ஒரு சத்திரியனான அர்ஜுனன்ட்ட பேசியிருக்கார். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? பக்தோசி மே பிரியாசேதி ரகசியம் ஹேதத் உத்தமம். இந்த உத்தமமான ரகசியத்தை அர்ஜுனா நான் உன்கிட்ட சொல்றேன். ஏன்னா நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ என்னுடைய பக்தன், நண்பன் அப்படின்லாம் சொல்றார். இப்போ ஒரு கிரகஸ்தனா இருந்து கூட நல்லா பக்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க முடியுங்கிறதுக்கு அர்ஜுனன் உதாரணம் தானே. பாண்டவர்கள்லாம் உதாரணம் தானே. குந்தி மகாராணி உதாரணம் தானே. நீங்க பாரதம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரகஸ்தர்கள் தான் இருக்காங்க. நிறைய வனப்பிரஸ்தர்கள் தான் இருக்காங்க. இந்த பௌதிக வாழ்க்கையில ரொம்ப மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு ராஜாக்களா கூட இருப்பாங்க. பிருத்து மகாராஜ் ராஜா தான். துருவ மகாராஜ் ராஜா தான். அதே போல அப்கோர்ஸ் பிரம்மச்சாரியான நாரத முனிவரையும் நம்ம பார்க்கிறோம். சன்னியாசியா இருக்கக்கூடிய நவ யோகேந்திரர்களையும் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். எல்லாருமே பாகவத்துல இருக்காங்க. கிரகஸ்தர்களும் இருக்காங்க. அதனால நம்ம ஒரு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட முடியாது. சன்னியாசம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸி கிருஷ்ணனுடைய. ஆக்சுவலி தியோரிட்டிக்கலி ஈஸி. தியோரிட்டிக்கலி ஈஸி அப்படின்னா எஸ் கண்டிப்பா ஒரு கிரகஸ்தர் தன்னுடைய வாழ்க்கைக்காக எங்கெங்கன்னு உணவுக்காக ஓடுறதுலயே எவ்வளவு நேரத்துல செலவழிக்க வேண்டியிருக்கு. ஆனா சன்னியாசிக்கு அப்படி இல்லையே. முழு நேரம் கிருஷ்ணர் பக்திக்கு கிருஷ்ணரை பிரச்சாரம் பண்றதும் சிந்தனை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தியோரிட்டிக்கலி எஸ் நீங்க சொன்னது சரி. சன்னியாசிக்கு ரொம்ப ஈஸி கிருஷ்ணன் அடையிறது. அது தியோரிட்டிக்கலி தான். ஆனாலும் அத அவர் லைஃப்ல எப்படி அப்ளை பண்றாங்கிறத வச்சுதான் அவர் உண்மையிலே கிருஷ்ணர் சீக்கிரம் அடைஞ்சிருவாரா அப்படிங்கறத சொல்ல முடியும். தியோரிட்டிக்கலி கிரகம் அந்த கூப்பம் அப்படின்னு பிரகலாதரும் சொல்லியிருக்காரு. தியோரிட்டிக்கலி கிரகஸ்த வாழ்க்கையா அது இருண்ட பால் கிணறுன்னு சொல்லிட்டார் பிரகலாதர். அது உண்மைதான். அது தியோரிட்டிக்கலி அது உண்மைதான். ஆனாலும் அந்த இருண்ட கிணறுலையும் கிருஷ்ணர் நல்ல திடமா பிடிச்சுக்கிட்டு கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க கிருஷ்ண சிந்தனையிலே இருந்து உயர்ந்த கதி அடைஞ்சவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. கண்டிப்பா கிரகஸ்தர்களோட பார்க்கும்போது சன்னியாசிகளுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தியோரிட்டிக்கலா இருந்தா கூட ஸ்டில் பிராக்டிக்கலா அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கிறத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அது பிராக்டிக்கல் லைஃப்ல வச்சுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம இதுதான் இது இப்படிதான் அது அப்படிதான் நம்ம சொல்லிட முடியாது. எஸ் ஓகே புரிஞ்சிருச்சா மாதாஜி? ஓகே ஓகே. அவங்களுக்கு டைம் நிறைய இருக்குது. ஆனா அதை கரெக்டா அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சன்னியாசிகள் சொன்ன மாதிரி அவங்க சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு எங்கேயும் போக வேண்டியது இல்ல. 24 hours சாப்பாடுக்கு போக வேண்டியது இல்ல. சமுதாயமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. பட் எனக்கு நல்ல சமுதாயமே என்ன பாத்துக்கிறதுன்னு சொல்லி சோம்பேறியா இருக்கிறவங்களும் கூட சன்னியாசி எடுக்கிறவங்களும் நம்ம உதாரணமா பார்க்கலாம். மீன்ஸ் பேரளவான சன்னியாசிகள் அவங்கலாம். நமக்கு ஒரு ஈஸி லைஃப் கிடைச்சிருச்சுப்பா. நான் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டியது இல்ல. நான் சன்னியாசம் ஆடைய போட்டுக்கிட்டு இன்ஃபேக்ட் கலியுகத்துல அந்த மாதிரியான ஆசைகள் நிறைய பேர் சுத்துறாங்கன்னு சொல்லியும் பாகவதம் சொல்லுது. அந்த மாதிரி நிறைய போலி சாமியார்களா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ போலி சாமியாருக்கும் கஷ்டம்தான். போலி கிரகஸ்தர்களுக்கும் வாழ்க்கை கஷ்டம்தான். உண்மையான சன்னியாசியா இருக்கணும், உண்மையான கிரகஸ்தரா இருக்கும் அப்படின்னா 2 பேரும் டக்குன்னு போயிடலாம். ஒரே வாழ்க்கையில முடிச்சுட்டு போயிடலாம். யூசுவலி நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தியில நிலைச்சு இருக்கிறவங்க கிருஷ்ண அடைவாங்க. கிருஷ்ண பக்தியில இருக்கிறவங்க கிருஷ்ண அடையலான்னு சொல்லலாம். சன்னியாசி அடைஞ்சிருவானா கிரகஸ்த அடைச்சிருவானான்னு கேட்க முடியாது. கிருஷ்ண பக்தியில இருக்கிறவங்க அடைச்சிருவாங்க. சன்னியாசம் எடுத்து கிருஷ்ண பக்தியில இல்லாதவங்க அடைய முடியாது. ஆனா கிரகஸ்தனா இருந்து கிருஷ்ண பக்தியில இருக்காங்கன்னா அவங்க அடைஞ்சிடலாம். கிருஷ்ணர் எங்கேயுமே சன்னியாசி என்ன அடைவான்னு சொல்லலையே. கிருஷ்ணர் பிராமணன் அடைவான்னு சொல்லவே இல்லையே. கிருஷ்ணர் பக்தியாமா அபிஜானாதி பக்தி பண்றவங்க அடைவாங்க, பக்தி மூலமா அடைவாங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த பக்தியை தான் ஸ்ட்ரெஸ் பண்றாரே தவிர நம்மளுடைய வர்ணத்தையோ ஆசிரமத்தையோ அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஆனா அந்த வர்ணம் அந்த ஆசிரமம் நமக்கு வேணா அந்த பக்தி செய்யறதுக்கு அனுகூலமா இருக்கலாம். ஆனா அந்த அனுகூலத்தை பயன்படுத்தி பக்திக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடைவோமா இல்லையான்னு சொல்ல முடியும். நன்றி பிரபு, மிக்க நன்றி. எஸ் ஹரே கிருஷ்ணா. ஓகே ஃபைன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீண்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் டிவோட்டீஸ். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.